போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே வரலாறு 2 வகுப்புகள் வீடியோ வழங்கப்பட்டது. தற்போது வரலாறு வகுப்பு 3 பார்ப்போம். ஏற்கனவே நடத்தப்பட்ட வகுப்புகள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பார்க்க போற தலைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்து சமணி நாகரிகத்திலிருந்து தற்கால இந்தியா வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இதை நம்ம 3 பகுதியா பிரிக்கிறோம். ஒன்று பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன கால இந்தியா. அப்ப பண்டைய இந்தியான்னு சொல்லும் பொழுது எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்னேறி இருந்த காலகட்டத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை 3 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பழங்கற்காலம், 2வது இடைப்பழங்கற்காலம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் சிந்து சமணி நாகரிகம் வருது. அடுத்ததாக தான் ஆரியர்கள் வராங்க. சரிங்களா? வேத காலம் வருது. சரிங்களா? வேத காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேரரசுகள். சரிங்களா? மக்கள் வந்து குழுக்களாக சின்ன சின்ன குழுக்களாக அங்கங்கே அப்படியே சேர்ந்து வாழ்றாங்க ஆற்றங்கரை ஓரங்கள்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கம் அப்படின்றது உருவாகுது. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் வளர்ச்சி அடையுது. அப்ப நம்ம இந்திய நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பழமையான ஒரு நாகரிகம் தான். சரிங்களா? ஒரு மிக பழமையான வரலாறை கொண்டிருக்கிற ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. சரிங்களா? மிக பழமையான வரலாறு எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4 நாகரிகங்களை சொல்லலாம். மெசபடோமிய நாகரிகம் இல்லைன்னா சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம சிந்து சமணி நாகரிகம், அடுத்ததா எகிப்திய நாகரிகம், அடுத்ததா சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம தமிழகம் எப்படி இருந்துச்சு, பண்டைய தமிழகம் எப்படி இருந்தது. அப்ப பண்டைய தமிழகம்னு சொல்லும் பொழுது இங்க ஆட்சி செஞ்ச சேர சோழ பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். அவங்களுடைய தலைநகரத்தை பத்தி பார்க்க போறோம். அவங்களுடைய சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் இன்றைய பகுதியில நம்ம பார்க்க போற தலைப்புகள். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் மனிதன் எப்படி தோன்றனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் குரங்குல இருந்து தான் தோன்றணும். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதுக்கு பல கூற்றுகள் இருந்தாலுமே நம்ம அறிவியல் பூர்வமாக மனுஷன் வந்து சிம்பன்சி அப்படின்ற குரங்குல இருந்து சரிங்களா தோன்றினான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, குரங்குல இருந்தா மனுஷன் தோன்றணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப இந்த சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குரங்கு வந்து மனுஷனுடைய மரபணு கூட 98% நெருங்கி இருக்கு. அப்ப இந்த மனுஷன் எப்படி தோன்றனா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலுமே சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் தான் இயற்கை தேர்வு கோட்பாடு. சரிங்களா? இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல சிற்றினங்களின் தோற்றம் இதெல்லாம் நம்ம அறிவியல்ல படிச்சிருப்போம். அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. சரிங்களா? அப்ப மனிதனுடைய தோற்றத்தை பத்தி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. சரிங்களா? அப்ப மனிதன் இப்படிதான் தோன்றான். சரிங்களா? அப்ப மனிதன் இப்படிதான் தோன்றான். தோன்றதுக்கு அப்புறம் அந்த படிநிலைகள் இருக்குது இல்லையா? இப்ப ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒரு பூ பூத்து அதுக்கப்புறம் அது வந்து மொட்டு வந்து பூவா மலர்ந்து அதுக்கப்புறம் அது காயா மாறி காய் வந்து கனியா மாறி கனி பழுத்து கீழே விழும். இதெல்லாம் ஒரு நிலைகள். சரிங்களா? மலரின் 7 நிலைகள் இருக்கும். சரிங்களா? மலர் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 நிலைகள் இருக்கும். மங்கை அப்படின்னு சொன்னோம்னாலும் 7 பருவங்கள் இருக்கும். அந்த மாதிரி மனுஷன் எப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா மனுஷன் வந்து நேரடியா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் அப்படியே வந்துடல. சரிங்களா? கடவுள் அப்படியே வந்து உருவாக்கல. சரிங்களா? பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. கடவுள் உருவாக்கினார்னு கூட ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து புத்தகங்கள்ல படிக்கக்கூடியது 2ஆம் நிலை காவலர் தேர்வு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம டிராவல் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப மனுஷன் அப்படின்னும் போது அவன் படிப்படியாக தான் தோன்றான். அவனுடைய பரிணாமம் அப்படின்றதே படிப்படியானதுதான். அப்ப மனித இனம் முதல்ல எங்க தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில தான் தோன்றுது. சரிங்களா? ஆப்பிரிக்காவில தோன்றி அதுக்கப்புறம் தான் மனுஷன் என்ன பண்றான், ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்றான். வேட்டையாடுறான், உணவுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கான், அப்படியே போறான். சரிங்களா? இப்படி போற மனிதர்கள் ஒவ்வொரு கண்டத்துக்கு தகுந்த மாதிரி சரிங்களா ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு போறாங்க. அங்கங்க இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தோற்றங்கள் மாறுது, உடல் நிறம் மாறுது, அவங்களுடைய அந்த பாவனைகள் மாறுது. சரிங்களா? எல்லாமே மாறுது. ஆக மொத்தம் மனுஷன் தான். சரிங்களா? இந்த மனுஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சரிங்களா? அந்த பேர் வந்து பொறுத்துக்களை நமக்கு கேட்கலாம். பிசி எக்ஸாம்லயே நமக்கு கேட்கலாம். சரிங்களா? அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். அப்ப கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதனுடைய பேர் என்னன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு சொல்றோம். தொடக்க கால மனிதர்களை ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்றோம். நெருப்பை கண்டுபிடிச்ச மனிதனுடைய பெயர் ஜாவா மனிதர்கள் அப்படின்னா ஹோமோ எரக்டக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இறந்தவர்களை முதலாக புதைத்த மனிதர்கள். இவங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். நவீன மனிதர்களுடைய முன்னோடி இப்ப இருக்கிறாங்க இல்லையா நவீன மனிதர்கள், இவங்களுடைய முன்னோடி யாருன்னா ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நவீன மனிதர்கள் இப்ப இருக்கிறாங்க இல்லையா மனிதர்கள், நம்மலாம் மனுஷங்க தான். சரிங்களா? அப்ப நம்மலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமெக்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனிதர்கள்
எந்தெந்த பகுதியில இருந்தாங்களோ அந்தந்த பகுதியில அந்தந்த பேரை வச்சு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப குரோமெக்கரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்கலாம் பிரான்ஸ்ல இருந்தாங்க. சரிங்களா? அப்ப நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யுரேசியா, சரிங்களா, இங்க இருந்தவங்க தான். சரிங்களா? ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க. ஹைடல்பார்க் மனிதர்கள்னு சொல்லும்போது லண்டன்ல இருந்தவங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பொருத்திகளை எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்ப மனிதன் தோன்றியாச்சு. இப்ப நாகரிகங்கள் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்ற அந்த படிநிலையை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மனுஷன் தோன்றினதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை அப்படின்றது, அவன் வந்து வீடு கட்டி வாழல. இடத்தோடனே குகைகள்ல வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு நெருப்பை பத்தி தெரியாது. சரிங்களா? நெருப்பை கண்டுபிடிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம். நெருப்பை வந்து கண்டுபிடிச்ச மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ். சரிங்களா? நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறான். அப்ப அந்த படிநிலையில நெருப்பையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆக மொத்தம் அந்த மனுஷன் வந்து தோன்றும் பொழுது எப்படிலாம் வாழ்ந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா குகைகள்ல தான் வாழ்ந்திருக்கிறான். சரிங்களா? அப்ப வேட்டையாடி தான் உணவுகள்லாம் உண்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழிலாக என்ன இருந்துச்சுன்னா வேட்டையாடுதல் தான். உணவு சேகரித்தல் அப்படின்ற விஷயங்களை செஞ்சிருக்கிறான். வேட்டையாடி உணவை வந்து சேகரிச்சு வச்சுக்கிறான். அப்ப நாயை வந்து பழக்கப்படுத்தி வச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா நாய்க்கு வந்து மோப்ப சக்தி இருக்கும். ஏதாவது வேற ஒரு விலங்கு வந்து இந்த மனுஷனை தாக்க வருதுன்னா நாய் வந்து முன்னாடியே மோப்ப முடிச்சு அவனுக்கு வந்து உணர்த்திடும். அதனால நாயை வந்து பழக்கப்படுத்துறான். ஃபர்ஸ்ட் மனிதன் பழக்கப்படுத்தின ஒரு விலங்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா நாய் தான். இப்ப ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்தினது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாய் தான். நமக்கு பிசி எக்ஸாம்ல இப்படிதான் கொஸ்டின் இருக்க போகுது. சரிங்களா? நம்ம ஒரு டைம் அப்படியே போயிட்டு எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு டைம் நம்ம சொல்லிடலாம். அதையும் அப்படியே பாத்துக்குங்க. சரிங்களா? அப்ப நாயை தான் ஃபர்ஸ்ட் அவன் பழக்கப்படுத்துறான். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்பு எதுனா சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். சரிங்களா? அடுத்ததான் நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அந்த விலங்குகள்லாம் வேட்டையாடி சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறைகள் எல்லாம் ஓவியம் வரைகிற ஒரு பழக்கம் வந்து இந்த மனுஷனுக்கு இருக்கு. அப்போ வந்து மனுஷங்கள் பாறைகள்ல தான், அந்த பாறையில இருக்கிற குகைகள்ல தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த குகைகள்ல இருக்கிற அந்த பாறைகள்ல சரிங்களா, குகைனா மரம், அந்த இது மலை பொந்து தானே, அதுல என்ன பண்றாங்கன்னா எப்படிலாம் வேட்டையாடினாங்கன்றதெல்லாம் வரைகிறாங்க. சரிங்களா? வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வரைஞ்ச ஓவியங்கள் இப்ப கிடைச்சிருக்கா சார்னா கிடைச்சிருக்கு. இந்த விஷயங்களை வச்சுதான் மனுஷன் இப்படிலாம் இருந்தான். அப்ப அந்த பாறை ஓவியங்களை வச்சுதான் மனுஷன் வந்து அப்படிலாம் வாழ்ந்திருக்கான், வேட்டையாடி தான் இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த பாறை ஓவியங்கள் தான் தொடக்க கால மனிதர்கள் பற்றிய அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய தகவல்களை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அப்ப இந்த பாறை ஓவியங்கள் நம்ம தமிழகத்திலயுமே கிடைச்சிருக்குது. கீழ்வளை அப்படின்னு சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கிடைச்சிருக்குது. உசிலம்பட்டின்றது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு, அங்க கிடைச்சிருக்குது. குமுபதி மாவடைப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஊர்கள், இந்த ஊர்ல கிடைச்சிருக்குது. பொறிவரை கைக்கையூர் நீலகிரி மாவட்டத்துல கிடைச்சிருக்குது. சரிங்களா? இந்த இடத்தெல்லாம் நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது குரங்குல இருந்து தான் தோன்றுனான் அப்படின்றதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. சிம்பன்சி அப்படின்ற குரங்குடைய மரபணு 98% மனிதனுடைய மரபணு கூட தொடர்புடையதாக இருக்குது. சரிங்களா? அப்ப மனிதனுடைய அந்த பரிணாமம்ன்றது படிப்படியானதுதான். சரிங்களா? எடுத்தோடனே குரங்குல இருந்து டைரக்டா அப்படியே மனுஷனா மாறல. படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா மாறிட்டு இருக்கான். சரிங்களா? மனுஷனா மாறி இருக்கான். அப்ப அந்த படிநிலைகள் எல்லாம் நமக்கு பொறுத்தைகளை கேட்பாங்க. மனுஷன் வந்து எடுத்த உடனே ஒரு இடத்துலயும் அப்படியே முளைச்சு வரல. ஆப்பிரிக்காவில தான் தோன்றான். தோன்றி அவன் என்ன பண்றான், நாடோடி வாழ்க்கையை வாழ்றான், அங்கங்க அப்படியே போறான். சரிங்களா? அப்ப இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப இந்த ஊர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப சீனாவில் வந்து பீஜிங் மனிதர்கள்னு சொல்றாங்க, பிரான்ஸ்ல வந்து குரோமெக்கரான்ஸ் சொல்றாங்க, ஆப்பிரிக்காவில் வந்து ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, லண்டன்ல வந்து ஹைடல்பார்க் மனிதர்கள்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு இடத்துலயுமே மனிதனுடைய அந்த தட்ப வெப்பநிலை, அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மனிதனுடைய அந்த உடல்நிலையும் மாறுது, நிறங்கள் மாறுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறாங்க மேக்சிமம். அங்க வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது. அங்க இருக்கிற காலநிலை அப்படிதான். ஐரோப்பாவில் இருக்கிறவங்க வெள்ளையா இருக்கிறாங்கன்னா அவனும் பெரிய ஆள் கிடையாது. அங்க வந்து பனி பெய்யுது, அங்க வந்து வெயில் கம்மியா இருக்குது, அவ்வளவுதான். சரியா? நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாநிறமா இருக்கிறோம்னா காரணம் நம்ம வந்து ஒரு சரியான இடத்துல இருக்கிறோம். அதிகபட்சமான வெயிலும் இல்லை, அதிகபட்சமான குளிரும் கிடையாது. ஒரு சரியான இடத்துல நம்ம இருக்கிறோம். மிதமான காலநிலை நமக்கு இருக்குது. சரிங்களா? அது ஒரு பருவ காற்று காலநிலை நம்ம இந்தியாவில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷனுடைய அந்த தோற்றம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேர் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்க வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியான்னு சொல்லும்பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்றோம். அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த காலகட்டத்திலாம் மனுஷனுக்கு எழுத படிக்க தெரியாது. சரிங்களா? இந்த காலகட்டத்திலாம் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வாழ்ந்தான் அப்படின்ற தகவல்கள் நமக்கு எப்படி கிடைச்சதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப பழங்கற்கால கருவி அப்படின்றத முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 1863 சர் ராபர்ட்ஸ் ப்ரூட்வுட் அப்படின்றவரு சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம், சரிங்களா, இல்லைன்னா அத்திரம்பாக்கம்னு கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துல
சரிங்களா. ஒரு கற்கருவியை கண்டுபிடிக்கிறாரு, பழங்கற்காலத்தை சார்ந்த ஒரு கற்கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, இதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இடைப்பழங்கற்காலத்தை சார்ந்த கருவிகள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள தேரிக்காடுகள், சரிங்களா, இங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் தமிழகத்துல எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி, இங்கதான் வந்து நமக்கு புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது மாதிரி மண்பானை செஞ்சதுக்கான சான்றுகள் இங்கே தான் கிடைச்சிருக்கு. இரும்பை உருக்குனதுக்கான சான்றுகள் இங்கே கிடைச்சிருக்கும். சரிங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா, இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் வரும். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கே முன்னோடியா இருந்தது எதுனா இந்த புதிய கற்காலம் தான். சரிங்களா, மெஹர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அந்த பாகிஸ்தான் பக்கம் இருந்த ஒரு விஷயம். சரிங்களா, மெஹர்கர். சரிங்களா, பாகிஸ்தான் அப்படியே ஜம்மு காஷ்மீர் இந்த ஏரியாவில் நிகழ்ந்த ஒரு நாகரிகம் தான் அந்த மெஹர்கர் அப்படின்னு சொல்ற அந்த ஊர். சரிங்களா, அங்கே பல் மருத்துவமனை கூட இருந்திருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே ஒரு முன்னோடியா இருந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய கற்காலம். இதான் உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள டிராவல் ஆகலாம். இதுக்கு முன்னாடி இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லிடலாம். எல்லாமே முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே நம்ம இப்போ டிராவல் ஆகிறோம். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியாவுடைய நாகரிகத்துடைய தொடக்கமே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். இப்போ நீங்க பிசி எக்ஸாம் சிலபஸை பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தற்கால இந்தியா வரைக்கும் கொடுத்துருக்கான். அப்ப காரணம் என்ன, 0ல இருந்து அப்படியே நம்பர்ஸ் போகுது 10 வரைக்கும், இதுக்குள்ளார அப்படியே வந்து நம்மள வந்து இது பண்ணிடுறாங்க. இதான் சிலபஸ். சரிங்களா, அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இங்க இருந்தா உங்களுக்கு சிலபஸ் வந்து ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவுமே முக்கியம். சரிங்களா, அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுடைய இந்த பரிணாமம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அவனுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னா படிப்படியானது. அந்த படிநிலைகளையும் நம்ம பார்த்தோம். மனுஷன் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றுறான், தோன்றி தான் எல்லா இடத்துக்கும் போறான். சரிங்களா, அவன் வந்து வேட்டையாடி தான் உணவை வந்து சேகரிக்கிறான். சரிங்களா, அப்போ அவன் நாயை பயக்கப்படுத்துறான், சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா, அப்ப மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்களா ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம், கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 18,000 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் குகைகள்ல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்போ 18,000 வருஷத்துக்கு முன்னாடி குகைகள்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படியே படிப்படியா அது பழங்கற்காலம், அடுத்தா வந்து இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு ஒண்ணு வருது. அந்த புதிய கற்காலம் தான் 8000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா, அந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயம், கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். புதிய கற்காலத்துல தான் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சரிங்களா, பானை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதிய கற்காலத்துல தான் அவன் கண்டுபிடிக்கிறான். சரியா, ஓகே. இப்ப ஏன் சார் அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, லிங்க் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் அந்த 3 காலமும் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கற்காலங்கள். காலத்தை வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தலாம். கற்காலம், அடுத்தது உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம். உலோக காலம்னு சொல்லும்போது முதல் கட்டம் அப்படின்றது செம்பை வச்சு வரும். சரிங்களா, செம்பு அப்படின்னு சொன்னா அந்த பித்தளை, தாமிரம், வெண்கலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வச்சு வரக்கூடியதுதான். அப்போ உலோகத்தை வச்சு நம்ம காலத்தை பிரிச்சோம்னா முதல் காலகட்டம் அப்படின்றது செம்பு காலகட்டம்னு சொல்லலாம், 2ஆம் காலகட்டம்ன்றது இரும்பு காலகட்டம்னு சொல்லலாம். இதை ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரலாறுன்னு சொன்னோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. ஃபர்ஸ்ட் கற்காலம், ஃபர்ஸ்ட் கல்லை வச்சுதான் அவன் என்ன பண்றான், ஆயுதங்களாக வச்சிருக்கான். அவனுக்கு எந்த உலோகமும் தெரியாது. அதுதான் நம்ம பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு நம்ம பிரிச்சோம். சரிங்களா, இப்ப புதிய கற்காலம்ன்றது தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே முன்னோடியா இருக்குது. சரிங்களா, இது ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும்போது மனுஷன் வந்து முதல்ல செம்பு, சரிங்களா, உலோகம், எந்த உலோகத்தை கண்டுபிடிச்சானா செம்பு, இல்லைன்னா பித்தளை, இல்லைன்னா வெண்கலம், இதெல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா, செம்போடைய கலவை தான் வெண்கலமும் பித்தளையும். சரிங்களா, ஓகே. இப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது இது உலோக காலத்தை சார்ந்தது. அதுலயும் பர்டிகுலரா என்னது வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வரக்கூடிய நாகரிகம் என்ன நாகரிகம் நம்ம சொன்னோம், வேத காலம். அதாவது ஆரியர்களுடைய வருகை, கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் இந்து குஷ் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கைபர் போல அப்படியே வராங்க, உள்ளார வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. சரிங்களா, அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சரி, ஓகே. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஃபர்ஸ்ட் சரிங்களா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிக்கிறார். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் பார்க்குறாரு. இங்கே வந்து அதாவது என்னன்னா ரயில் போடுறாங்கப்பா, ரயில் போடுறாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்கலாம். அப்போ சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாப்புல. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவர் யாரு, சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இருந்தாலும் இந்தியாவுடைய முதல் நில அளவையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் சரிங்களா இந்திய தொல்லியல் துறை தோன்றதுக்கு காரணமாக இருந்திருப்பார். சரிங்களா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்ஹாம் அப்படின்றவர் தான். 1861 இந்திய தொல்லியல் துறை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் கனிங்ஹாம். அவரும் வந்து பார்வையிட்டிருப்பாரு. சரிங்களா இவங்க பார்வையிட்டது எல்லாமே முக்கியத்துவம் கிடையாது. சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவரை இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனராக போடுறாங்க. அப்ப ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாத்தையும் செய்யறதுக்காக 1920 காலகட்டங்கள்ல சரிங்களா நியமிக்கிறாரு, சிலரை நியமிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாயாராம் சாஹினி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஹெரப்பா அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுனா ஹெரப்பா அப்படின்ற நகரம் தான். ராவி நதிக்கரையில ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நகரத்துக்கு பேரு ஹெரப்பா. இந்த ஹெரப்பா அப்படின்னா சிந்து மொழியில என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்றது பொருள். சரிங்களா தோண்டி தானே கண்டுபிடிக்கிறாங்க, புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி பொருள் இதுக்கு. அப்ப இந்த ஹெரப்பா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்த ஹெரப்பா அப்படின்றதுக்கு சிந்தி மொழி சொல்ல என்ன பெயர் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்றது பேர். சரிங்களா தாயாராம் சாஹினி 1921 கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா அடுத்ததான் 1922 ஆர்டி பானர்ஜி அப்படின்ற மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு நகரமாக இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும் போது 6 பெரிய நகரங்கள் 200 கிராமங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா அப்ப நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக அந்த நாகரிகம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா நம்ம 4 நாகரிகங்கள் பார்த்தோம் இல்லையா, தொன்மையான நாகரிகங்கள். அந்த நாகரிகங்கள்லயே மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. 6 பெரிய சிட்டிஸ் இருக்குது. சரிங்களா 6 பெரிய நகரங்கள் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரமாக இருக்குது. சரிங்களா அப்ப இந்த ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் இவங்களெல்லாம் அனுப்புறாரு. அப்ப இவங்க எல்லாருமே ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. சரிங்களா தனித்தனியா கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அப்ப அவரு தான் என்ன பண்றாரு, இதெல்லாம் தனித்தனியான நாகரிகங்கள் கிடையாது, இது எல்லாத்துக்கும் ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில ஒத்துமை இருக்குதுன்னு சொல்லி இது எல்லாமே தனித்தனியான நாகரிகங்கள் கிடையாது, எல்லாம் ஒரே நாகரிகம் தான். சரிங்களா சிந்து நதிக்கரையில இருக்கிறதுனால சரிங்களா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாகரிகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரமாக தான் தோன்றும். சரிங்களா அப்ப இந்த ஆற்றங்கரை அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா நாகரிகங்களுடைய தொட்டில்னு சொல்லுவாங்க. சரி எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கேட்பாங்க. நாகரிகங்களின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆற்றங்கரை தான். ஆற்றங்கரையில நாகரிகங்களின் தொட்டில்னு சொல்றோம். ஏன்னா மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் குடியேறி அங்க அப்படியே ஒரு குழுவாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா அந்த மாதிரி உருவான ஒரு நாகரிகம் சிந்து நதிக்கரை ஓரத்துல உருவாகுது. சரிங்களா அப்ப இதை வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாம் ஒரே நாகரிகம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல முதல்ல கண்டுபிடிச்சது ஹெரப்பா, அதனால இதை ஹெரப்ப நாகரிகம்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா அப்ப ஹெரப்ப நாகரிகம்னா என்ன சார், சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன சார்னு குழம்பிக்காதீங்க, ரெண்டும் ஒரே நாகரிகம் தான். முதல்ல கண்டுபிடிச்ச சிட்டின்னா அது ஹெரப்பா, அதனால இது ஹெரப்ப நாகரிகம்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா சிந்து நதிக்கரை ஓரத்துல கண்டுபிடிச்சதுனால இதை சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்தியாவுடைய நகரமயமாக்கலின் தொடக்கம் சரிங்களா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். முதல் கட்ட நகரமயமாதல் அப்படின்றது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது உலோக காலத்தை சார்ந்தது, வெண்கல காலத்தை சார்ந்தது. சரிங்களா அப்ப வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா உலோக காலத்தின் அடிப்படையில் 2ஆம் காலகட்டம் அப்படின்னு சொன்னோம்னா இரும்பு. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019-20 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா வெண்கல காலம், 2ஆம் கட்டம்னு சொல்லும்போது இரும்பு. ஆரியர்களுடைய வருகை, அவங்க தான் இரும்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரிங்களா சரி ஓகே. இப்ப இந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான சிறப்புகள்லாம் இருக்குதுப்பா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நகரங்களுடைய எல்லைகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டுகை, கிழக்குல ஆலம்கீர், சரிங்களா தெற்குல டைமதாபாத், மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா சுட்காஜின். சரிங்களா இதெல்லாம் இதனுடைய எல்லைகளாக இருக்குது. அப்ப இந்த நாகரிகங்கள்ல இப்ப லோத்தல் அப்படின்னு சொல்லுவோம், கப்பல் கட்டும் தளம் வந்து அங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. குஜராத்துக்கு பக்கத்துல சபர்மதி ஆற்றங்கரையில லோத்தல் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளத்துக்கு புகழ்பெற்றதாக இருக்கும். சரிங்களா அடுத்ததான் ராக்கி கரிக்கின்னு சொல்லும்போது ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடியதான் அந்த ராக்கி கரிக்கி மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இருக்கும். இப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேட்பாங்க, இப்ப லோத்தல் அப்படின்றது எந்த மாநிலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா லோத்தல் அப்படின்னு சொன்னோம்னா குஜராத்ல இருக்குது. பானவாலி, காலிபங்கன் இதெல்லாம் ராஜஸ்தான்ல இருக்குது. லோத்தல், தொலோவீரா, சுட்கோஜன் இதெல்லாம் வந்து குஜராத்ல இருக்கும். சரிங்களா ஹெரப்பா அப்படின்றது பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்குது, இப்ப நம்ம இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி மொஹஞ்சதாரோவும் சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ இல்லை, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான், சிந்து பாகிஸ்தான் ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹெரப்பான்றது பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோன்றது சிந்து பாகிஸ்தான். சரிங்களா அப்போ எந்தெந்த நகரங்கள் எங்கெங்க இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
சரிங்களா. இப்போ இந்த நகரங்களுடைய இந்த சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஹெரப்பா அப்படின்ற இந்த நகரத்துல ஒரே ஒரு சிறப்பு தான். இங்க வந்து தானிய களஞ்சியம் இருக்கும், மிகப்பெரிய தானிய களஞ்சியம். சரிங்களா. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹெரப்பா அப்படின்றது அந்த ராக்கி கர்கி அப்படின்றது. சரிங்களா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெரப்பாக்குள்ளார வருது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ராக்கி கர்கி மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க ஒரு நடன மங்கையின் சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. மத குருமார் தாரோ அப்படின்ற தலைவனுடைய சிலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு கூட்ட அரங்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பொது குளம், உலகத்திலேயே முதல்ல ஒரு பொது குளம் இருந்திருக்குதுன்னா அது வந்து இந்த மொஹஞ்சதாரோல தான் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. அப்ப இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நடன மங்கையின் சிலை சொன்னோம் இல்லையா, அந்த சிலையை வந்து எப்படி வந்து வார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அச்சு வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெழுகு அச்சு வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க புக்ல படிக்கும்போது படிச்சுக்கங்க. சரிங்களா. புக்ல நம்ம நோட்ஸ்ல கூட நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா. அப்ப மெழுகு அச்சு வார்த்தல்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம இந்த சிலை செய்யறவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அச்சு மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பை காய்ச்சி ஊத்துனோம்னா, அந்த காலத்துல இரும்பு கிடையாது, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்கலம் தான். வெண்கலத்தை காய்ச்சி ஊத்துனோம்னா அந்த அச்சுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிலையா வந்துடும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டதுதான் இந்த நடன மங்கையின் சிலை. அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்கல சிலை. நம்ம மத குருமார்களுடைய சிலை, ஒரு பூசாரி அரசன் சிலை, தாரோன்ற தலைவனின் சிலைன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நுரைக்கல்ல வந்து செஞ்ச ஒரு சிலையாக இருக்குது. மிகப்பெரிய கூட்ட அரங்கு இருக்குது. அப்ப இந்த மக்கள் வந்து பருத்தியை பட்டும் பட்டு பத்தும் அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பருத்தியை பற்றியும் பட்டை பத்தியும் அறிவு இவங்களுக்கு இருந்திருக்கு. மெசபடோமியர்கள் கூட இவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மெசபடோமியாவில் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்து முறைன்ற ஒரு எழுத்து முறையை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டம்ன்றது வரலாற்று காலகட்டம். இவங்கலாம் எழுத்து முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சொன்னாலே வரலாற்றுக்கு முந்தைய காலம்ன்றது எழுத்து முறையை பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்று காலம்னு சொன்னோம்னா எழுத படிக்க தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு எழுத்து முறை இருக்கும். அப்ப சிந்து சமய நாகரிகத்துல ஒரு எழுத்து முறை இருந்திருக்குது. சரிங்களா. அவங்க ஒரு எழுத்து முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுல நமக்கு வந்து எழுத்துக்கள் கிடைச்சிருக்குது. சரிங்களா. ஆனா நமக்கு வந்து அதுக்கு மீனிங் புரியல. சரிங்களா. அப்ப இந்த எழுத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு சித்திர வடிவத்தில் இருக்குது. சித்திரம் இருக்கு இல்லையா, ஓவிய வடிவத்தில் இருக்கிற ஒரு எழுத்து முறையாக இருக்குது. அப்ப இவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குது. அப்ப அதே மாதிரி மெசபடோமியால யூனிஃபார்ம் எழுத்து முறைன்னு ஒரு எழுத்து முறை இருக்குது. அதுல மெலுக்கா அப்படின்ற வார்த்தை வந்து சிந்து பகுதியை குறிக்கிறதாக இருக்குது. சிந்து பகுதினா நம்மளுடைய சிந்து சமய நாகரிகத்தை பத்தி குறிக்கிறதாக இருக்குது. அப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்குது. சரிங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவப்பு மணிக்கல், கார்னீலியன்னு சொல்லுவாங்க. சிவப்பு மணிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபரணங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு இதெல்லாம் ஆபரணங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் செஞ்ச ஆபரணங்கள் எல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. இங்க இருந்து எங்க மெசபடோமியா, ஈரான், அதாவது ஈரான் கிடையாது, ஈராக். சரிங்களா. அப்ப மிக பழமையான ஒரு நகரம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஈராக் தான். சரி, அந்த ஈராக்கை பத்தி பட்டினப்பாளையில கூட கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் நூல் பட்டினப்பாளையில கூட இருக்கு. இந்த பட்டினப்பாளையன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய பூம்புகாரை பத்தி சொல்லக்கூடியது அந்த பட்டினப்பாலை. சரிங்களா. அதுல வந்து ஈராக்கை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, ஓகே. அப்ப இந்த நாகரிகம் அப்படின்றது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாகரிகமா இருக்குது. இவங்க வந்து செட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, ஆயுதம் செய்யறதுக்கு ஒரு கல்லை வந்து பயன்படுத்துறாங்க. கல்லு மற்றும் வெண்கலத்தாலான செட்ஸ் அப்படின்றத பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. தங்கம் மற்றும் செம்பு, வெள்ளி இதெல்லாம் அணிகலன்கள்லாம் செஞ்சு பயன்படுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இரும்பை பத்தின அறிவு கிடையாது. அதே மாதிரி குதிரையை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. குதிரையும் இரும்பை பத்தியும் உங்களுக்கு தெரியாது. மெசபடோமியா கூட வாணிபம் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா. இவங்க வந்து மாடுகளை செபுன்னு சொல்லியிருக்காங்க. மாடுகள்லாம் வளர்த்துருக்காங்க, செபுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வேளாண்மை தான் சார்ந்திருக்கிறாங்க. வேளாண்மை தான், இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா. இரட்டை பயிரிடுதல் முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேளாண்மையை சார்ந்திருக்கிறாங்க. பருத்தி பட்டு பத்திலாம் அறிவு இருந்திருக்குது. சரிங்களா. அப்போ ஒரு நல்ல திட்டமிட்ட ஒரு நகரமாக இந்த நகரம் வந்து இருந்திருக்குது. ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்திருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு திட்டமிட்ட நகரம் இருக்குது. அப்ப இது ஒரு திட்டமிட்ட நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிந்து சமய நாகரிகம்ன்றது ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிந்து சமய நாகரிகத்துல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் கேட்பாங்க. இந்திய பண்பாடு உருவாக்கத்தின் அடித்தளம் அப்படின்றது என்ன அப்படின்னா சிந்து சமய நாகரிகம் தான். இதுக்கப்புறம் தான் நாகரிகங்கள்லாம் தோன்றுது. அந்த அளவுக்கு ஒரு பழமையான நாகரிகமாக இருக்குது. இப்ப பேரலாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மற்ற நாகரிகங்களையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். மிக பழமையான நாகரிகம்னு சொல்லும்போது மெசபடோமிய நாகரிகம். சரிங்களா. அதுக்கு அடுத்ததான் சிந்து சமய நாகரிகம், இதுக்கப்புறம் தான் எகிப்திய நாகரிகம், அடுத்துதான் சீன நாகரிகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில தோன்றி இருக்கும். அந்த நாகரிகத்தையும் நம்ம அப்படியே பேரலா பார்த்துடலாம். சரிங்களா.
மெசபடோமியன் நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது யூப்ரஸ் மற்றும் டைகிரிஸ் அந்த நதிக்கரையில தோன்றிய ஒரு நாகரிகம் தான் இது. இதை சுமேரிய நாகரிகம் கூட சொல்லுவாங்க. இவங்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த உலகத்துக்கு இந்த நாகரிகம் கொடுத்த பங்களிப்பு என்னன்னா, இவங்க தான் வந்து சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. குயவர்களின் சக்கரம், இந்த பானை செய்யற சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வருஷத்தை வந்து 360 நாளா வந்து பகுத்து பிரிக்கிறாங்க. வட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 360 பாகங்களாக பிரிக்கிறாங்க. யூனிஃபார்ம் எழுத்து முறையை வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, இவங்களுக்கு ஒரு எழுத்து முறை இருக்கு, அதுக்கு பொருள்லாம் இப்போ கூட புரியுது. சரிங்களா, ஹைமூரா அப்படின்றவர் ஒரு சட்டத்தொகுப்பு வந்து தொகுத்து இருக்கிறாரு. அந்த அளவுக்கு உலகத்துக்கு ஒரு பண்டைய ஒரு நாகரிகம், இந்த அளவுக்கு ஒரு அறிவு வளர்ச்சி வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருக்குது இந்த நாகரிகம். சரிங்களா, அப்ப இந்த நாகரிகத்துடைய காலகட்டம் என்ன அப்படின்றது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு பொறுத்தகையில் வந்து அப்படியே கேட்டுடலாம். மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த நாகரிகங்கள் எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த நாகரிகங்கள் தான், அந்த 4 நாகரிகங்களும். சரிங்களா, அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3500 இருந்து கிமு 2000 வரைக்கும். சரிங்களா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புன்னு கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான், பொது ஆண்டுக்கு முன்புன்னு கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப 3500 இருந்து ஒரு 2000 வரைக்கும் இருந்தது. அப்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும் வருஷங்கள் எல்லாம். சரிங்களா, 3500 இருந்து 2000 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா, அடுத்ததாக நம்ம சிந்து சமணி நாகரிகம்னு சொல்லும்போது 3300 இருந்து 1900 வரைக்கும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. சரிங்களா, அந்த 1900க்கு அப்புறம் நம்ம சிந்து சமணி நாகரிகம் அழிந்திருக்கும். இந்த அழிஞ்சதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. சரிங்களா, இயற்கை சீற்றங்கள்னு சொல்றாங்க, அந்நியர்களுடைய படையெடுப்புன்னு சொல்றாங்க, எல்லாம் சிந்து நதியில வந்து வெள்ளம் அதிகமா போயிருக்கும், அதனால வந்து அழிஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க, எல்லாம் பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இல்லைன்னா எதுவும் படையெடுத்து அழிச்சதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கலண்ணா. சரிங்களா, ஆரியர்களுடைய வருகை தான் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆரியர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்க இல்லையா, வந்து அவங்க வந்து அழிச்சிருப்பாங்க இந்த சிந்து சமணி நாகரிகத்தைன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு எதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆக மொத்தம் அந்த நாகரிகம் அழிஞ்சிடுச்சு 1900. சரிங்களா, கிமு 1900க்கு அப்புறம் அந்த நாகரிகம் அப்படின்றது அழிஞ்சிடுச்சு. அது வந்து அழிவுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சரிங்களா, அடுத்ததாக பார்க்கும்போது எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம்னு சொல்லும்போது 3100 இருந்து 1100 வரைக்கும், இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. சரிங்களா, அடுத்ததா சீன நாகரிகம். சீன நாகரிகம்னு சொல்லும்போது 1700 இருந்து 1122 வரைக்கும். சரிங்களா, இது சீன நாகரிகம். இதெல்லாம் இந்த காலகட்டம் நமக்கு வந்து பொறுத்துகளை கேட்கலாம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்ததாக நம்ம மெசபடோமிய நாகரிகம் பார்த்துட்டோம். அப்ப சீன நாகரிகம் என்னென்ன பங்களிப்பு கொடுத்துருக்குது அப்படின்னா, சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது இதை மஞ்சள் ஆற்றங்காய் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, அவர் வந்து சீனாவை சார்ந்தவர். சீன நாகரிகம் இந்த உலகத்துக்கு என்ன பங்களிப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காகிதங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது, பட்டுப்பாதை அப்படின்றத. சரிங்களா, பட்டுப்பாதைன்னா ஒரு வியாபாரத்துக்கான ஒரு பாதை. சரிங்களா, ஐரோப்பியர்களுக்கும் நம்ம ஆசியர்களுக்கும் ஒரு வியாபாரத்துக்கான ஒரு பாதை தான் இந்த பட்டுப்பாதை அப்படின்றது வழியாக தான் வியாபாரங்கள்லாம் அப்போ நடந்திருக்குது. சரிங்களா, வாணிபத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பாதையாக இருக்குது. அப்போ அந்த பட்டுப்பாதை திறப்பு அப்படின்றது இந்த சீன நாகரிகத்துடைய ஒரு பங்களிப்பு தான். அடுத்ததான் வெடிமருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, வெடிமருந்து கண்டுபிடிச்சதும் சீனர்கள் தான். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. சீனர்கள். காகிதம் கண்டுபிடிச்சவங்களும் சீனர்கள் தான். சரிங்களா, இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்ததா எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம் என்ன பங்களிப்பு வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எகிப்திய நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நைல் நதிக்கரை நாகரிகம்னு சொல்லலாம். நைல் நதின்னு ஒரு நதி பாயல்னா அந்த நாடே வந்து பாலைவனமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு உலகிலேயே மிக நீளமான நதி எது அப்படின்னா நைல் நதி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நைல் நதியை வந்து எகிப்து அதாவது ஆமா எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ். இவர் தான் வரலாற்றின் தந்தை. ஏன்னா வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா வரலாறுன்ற சொல்லே வந்து கிரேக்க சொல் தான். இந்த ஹெரடோட்டஸ்ன்றவரும் ஒரு கிரேக்கர்கள் தான். சரிங்களா, கிரேக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த வரலாறு எழுதுற அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, கிரேக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் வரலாறு எழுதுற பழக்கத்தை கொண்டு வராங்க. அந்த வரலாறுன்ற சொல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்க சொல் தான். சரிங்களா, அப்ப ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க சொல்லுல தான் வரலாறுன்றதே வருது. அந்த ஹிஸ்டோரியானா என்ன சார் பொருள் அப்படின்னா விசாரித்தல் மூலம் கற்றல். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இப்போ வரலாறு அப்படின்ற சொல்லே வந்து கிரேக்க சொல் தான். அந்த கிரேக்கர்கள் தான் வரலாறுன்றதையே ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. அந்த கிரேக்கர்கள்ல ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெரடோட்டஸ். இவர் தான் வரலாறுன்ற அந்த சாப்டர் தோன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஹெரடோட்டஸ் அப்படின்றது தான். சரிங்களா, இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இந்த மம்மிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மம்மி இறந்தவர்களை எல்லாம் அப்படியே அப்படி பார்த்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் மாதிரி இந்த பிரமிடுகள்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த எகிப்தியர்கள் தான் பண்ணுறாங்க. சரிங்களா, இறந்த ஒரு எல்லாருக்குமே பண்ண மாட்டாங்க, இறந்தவர்கள் எல்லாருக்குமே பண்ண மாட்டாங்க. அந்த பெரிய பிரமிடுலாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த பிரமிடெலாம் எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா,
அப்போ ஒரு மன்னர் இறந்துட்டாரு, இல்ல சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நினைவாக ஒரு மிகப்பெரிய பிரமிடு கட்டுவாங்க. அவங்களுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி பாதுகாப்பாங்க. சரிங்களா? சோடியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட் இந்த மாதிரி உப்புகளை வச்சு, அந்த உப்புகளுடைய கலவை தான் நார்டன் உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நார்டன் உப்பு வச்சு பதப்படுத்தி, சரிங்களா? இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்லின் துணின்னு சொல்லுவாங்க. மஸ்லின் ஆடை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மஸ்லின் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து போகும். சரிங்களா? அப்போ ஒரு ரொம்ப நீளமான ஒரு துணியை கூட ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டிக்குள்ளாரே அடைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு துணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்லின் துணின்னு சொல்லுவாங்க. அந்த மஸ்லின் துணியை வச்சு அப்படியே அந்த உடலை வந்து சுற்றி அப்படியே வச்சு பதப்படுத்திடுவாங்க. இந்த நார்டன் உப்பு கலவையை மேலே கொட்டி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய பிரமிடுலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பங்களிப்பெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஸ்பிங்லிங் பிரமிடுன்றது ரொம்ப பிரபலமான ஒரு பிரமிடு. உங்களுக்கு 9th புக்கில் வந்து பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மனிதனுடைய முகம் இருக்கும், சிங்கத்தோடைய உடல் இருக்கும். இதான் அந்த ஸ்பிங்லிங் பிரமிடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது 1 or 2 கொஸ்டின் விட்டுருந்தாலுமே நீங்கள் மெட்டீரியலில் ரீட் அவுட் பண்ணும்பொழுது அதை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடலாம். சரிங்களா? திரும்ப ஒரு டைம் நம்ம இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம வரலாறுனா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மனிதன் எப்படி தோன்றினான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். படிப்படியாக அவனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம்னா, இந்த ஹிஸ்டோரியான்ற வார்த்தை எந்த மொழி சொல்னு கேட்கலாம். கிரேக்க சொல். அதோடைய பொருள் என்னன்னா விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். இந்த கொஸ்டின் கேட்கலாம். அது மாதிரி வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். வரலாற்றின் தந்தைனா ஹெரடோட்டஸ். அவர் வந்து ஒரு கிரேக்கர். ஏன் அப்படின்னா கிரேக்கர்கள் தான் வரலாறுன்ற அந்த சாப்டர் தோன்றதுக்கே காரணமா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு ஒழுங்கான ஒரு கால வரிசையில படுத்துறது தான் வரலாறு. ஒரு ஒழுங்கான கால வரிசைப்படுத்துறது. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்து ஆரியர்கள் வராங்க, அவங்களுடைய நாகரிகங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசுகள்லாம் தோன்றுது, மகத பேரரசு வருது, மௌரியர்கள் வராங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒழுங்கான கால வரிசைப்படுத்துறோம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் எப்படிதான் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அவங்க அங்க கிடைச்சிருக்கிற அந்த எச்ச பொருட்களை வச்சு, கல்வெட்டுகளை வச்சு, அவங்க பயன்படுத்தின அந்த அவங்க எழுதின நூல்களை வச்சு, அவங்க பயன்படுத்தின பொருட்களை வச்சு, இதெல்லாம் வச்சு நம்ம அந்த காலத்தை வரிசைப்படுத்தி ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? இதுதான் வரலாறு. நம்மளுடைய நாகரிகங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இதுதான் வரலாறு. அப்போ ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கான கால வரிசைப்படுத்துறது தான் வரலாறு. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வரலாறு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மன்னர்கள் வருவாங்க, ஒரு ஆட்சி கவிழ்ந்து இன்னொரு ஆட்சி வரும், அதுல ஒரு மன்னன் வருவான், நிறைய அவங்களுடைய அந்த முக்கியமா பங்களிப்புகள்லாம் இருக்கும். அப்புறம் இலக்கிய பங்களிப்பு இருக்கும். சரிங்களா? சமுதாய பண்பாட்டு கலாச்சாரங்கள்லாம் ஒரு இதுக்கும் மாறும். அப்போ இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற விஷயங்களை மட்டும் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அங்கே கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்துதான் நம்ம பார்க்க போறது தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடு அப்படின்றது தான். தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடு எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழகத்துக்கு வந்துட்டோம். நம்ம தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா? அப்ப தமிழகம்னா இப்ப இருக்கிற தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, சரிங்களா, அந்த பக்கம் கர்நாடகாவில் கொஞ்சம், ஆந்திராவில் கொஞ்சம், எல்லாமே சேர்ந்து தான் வரும். அப்ப தென்னிந்தியா. சரிங்களா? அப்ப தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி நம்ம அறிகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழகத்துல நமக்கு மிக கிடைச்சிருக்கிற மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை வச்சு அறிகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள். சரிங்களா? 14 மேற்கணக்கு நூல்கள்னா 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேற்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள்னா திருக்குறள், நாலடியார், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அற இலக்கியங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த நூல்களை வச்சு எல்லாம் நம்ம வந்து இந்த தொடக்க கால தமிழ் சமுதாயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். ஓகேவா? மற்றபடி நமக்கு வந்து மிகப்பெரிய சான்றுகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இலக்கிய சான்றுகள் தான் நமக்கு முக்கியமான சான்றுகள். அடுத்ததான் கல்வெட்டு சான்றுகள். அதுவும் குறிப்பா அசோக கல்வெட்டு சான்று. சரிங்களா? அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் இவங்களை பத்தி எல்லாம் அவருடைய குறிப்புல சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியாவை வந்து ஒட்டுமொத்த ஒரு கொடையின் கீழ் ஆட்சி செஞ்ச பெருமை அப்படின்றது அசோகரை தான் சாரும். அப்ப அசோகருடைய கல்வெட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவர் வந்து அண்டை நாடுகளை பத்தி எல்லாம் குறிப்பு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்படி சொன்ன குறிப்புல நம்ம சேர சோழ பாண்டியர்களை பத்தியும் அதியமான பத்தியும் சொல்லியிருக்கிறாரு. அதியமான்றவர் ஒரு சிற்றரசர், அவரை பத்தியே சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் வரலாற்று பகுதியை. தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான். அப்ப அங்க வேத காலம் நடக்கும். இந்தியாவில் வந்து வேத காலம் நடக்கும். நம்ம தமிழகத்துல பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காலம், பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு நம்ம தமிழகத்தை வந்து சொல்லுவாங்க. அங்க வேத காலம் வந்து வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கும். தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவாங்க.
இந்த பண்பாட்டில் தான் நடுகள் நடுமுறை அப்படின்றது நடக்கும். நடுகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வீரர்களின் நினைவாக நடக்கூடிய கல் தான் நடுகள். ஒரு வீரன் வந்து போரில் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய நினைவாக அவனை புதைச்ச இடத்துல ஒரு கல் நடுவாங்க, அதுதான் நடுகள். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய தமிழகத்தில் கிடைச்சிருக்கு நிறைய இடங்கள்ல. சரிங்களா? புளியமான் கொம்பை நடுகள் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின்ல இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப புளியமான் கொம்பை அப்படின்னு சொல்லும்பொழுது இது எங்க இருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டம் வைகை ஆற்றங்கரை அந்த படுகையில வந்து இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த நடுகள் ரொம்ப முக்கியம். வீரர்களின் நினைவாக நடக்கூடதான் நடுகள். சரிங்களா? அப்ப தொடர்கால தமிழ் சமுதாய பண்பாடுன்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? தொடர்கால தமிழ் சமுதாய பண்பாடுன்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படிநிலைகள் எப்படி இருக்கு, ஆட்சியோடைய படிநிலைமைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கிராம பகுதி ஆட்சி செஞ்சவங்க எல்லாத்தையும், கிராம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிழார்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இருக்கிறவங்க சிற்றரசர்கள், அவங்க வந்து வேளிர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இருக்கிற ஒரு பேரரசர். சரிங்களா? அரசர், மன்னர், வேந்தர்கள் இருப்பாங்க. முடிவுடைய வேந்தர்கள் 3 பேர் இருந்தாங்க. சரிங்களா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் படிநிலை. கிழார்கள் அப்படின்றவங்க கிராமத்தை ஆட்சி செய்யறாங்க. அடுத்ததா வேளிர்கள் அப்படின்றவங்க சிற்றரசர்களாக இருக்கிறாங்க. வேந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது 3 வேந்தர்கள் ஆட்சி செய்யறாங்க. வேந்தர்கள்னா மன்னர்கள், அவங்களுக்கு கீழே தான் சிற்றரசு, அவங்களுக்கு கீழே தான் கிராமங்கள் இருக்குது. கிராமங்களுடைய தலைவர்கள் தான் கிழார்கள். இப்படிதான் இருந்திருக்கு. சரிங்களா? படிநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிதான் ஆட்சி படிநிலைகள் இருக்குது. சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அங்க வட இந்தியாவிலாம் வந்து சாதி பிரிவினைகள்லாம் இருக்கும், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்க வந்து இருக்கும். ஆனா நம்ம தமிழகம் அப்படின்றது எந்த விதத்திலையுமே அந்த சாதிய பண்பாடெல்லாம் கிடையாது. சரிங்களா? எப்படி வந்து பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நிலப்பகுதியின் அடிப்படையில பிரிக்கிறாங்க தமிழகத்தை. சரிங்களா? 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து திணைப்பகுப்புன்னு சொல்லுவோம். இதை பத்தி ஃபர்ஸ்ட் எங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். தமிழகம் அப்படின்றது ஒரு 5 இணைகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அன்பின் 5 இணைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 நிலங்களாக பிரிக்கிறாங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. முல்லை அப்படின்னு சொல்லும்போது காடும் காடு சார்ந்த பகுதியும். சரிங்களா? இப்ப அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிரிக்கிறாங்க. மற்றபடி இங்க ஜாதிய வேற்றுமை எல்லாம் தமிழகத்துல இல்ல. கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க, பண்டைய தமிழகத்தில் ஜாதிய வேற்றுமை இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கூற்று கேட்பாங்க. முதல் கூற்றுல வந்து பாத்தீங்கன்னா, பண்டைய தமிழகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஜாதிய வேற்றுமைகள் காணப்பட்டன. சரிங்களா? 5 நிலங்களாக வந்து தமிழகத்தை பிரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் கூற்று தவறு. ஜாதிய வேற்றுமைகள்லாம் இங்க இல்ல. 5 நிலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க வாழ்ற அந்த நிலத்தின் தன்மையின் அடிப்படையில தமிழகத்தை வந்து பிரிச்சிருந்தாங்க. இப்ப மலையில வாழ்றாங்கன்னா குறிஞ்சி நிலப்பகுதியில வாழ்றவங்க அவங்க என்ன தொழில் செய்வாங்க, அந்த மலையில என்ன தொழில் செய்ய முடியும், தேன் எடுக்க முடியும், வேற என்ன பண்ணலாம், கிழங்குலாம் வந்து அகழலாம். கிழங்கு நம்ம பார்த்துருப்போம், இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் காட்டுல கிடைக்கும் நமக்கு, அது மலைப்பகுதியில கிடைக்கும். அப்ப மலையில இருக்கிறவங்க என்ன தொழில் செய்யலாமோ அந்த தொழில் அவங்க செஞ்சிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. காடுன்னு சொல்லும்போது முல்லை நிலம்னு சொல்றோம். காட்டுல என்ன தொழில் செய்யலாம், ஆடு மாடு மேய்க்கலாம். சரிங்களா? அப்ப வேட்டையாடலாம். அப்ப இதெல்லாம் அதுல வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த பகுதியும். சரிங்களா? அங்க என்ன செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அது மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம். அடுத்ததா மணல் சார்ந்த பகுதியும், கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிறது இல்லையா, மணல் சார்ந்த பகுதியும், அதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மணல் சார்ந்த பகுதியும், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னா அது நெய்தல் நிலம். மணல் சார்ந்த பகுதியும்னா பாலை நிலம். இப்போ பாலை நிலமும் தமிழகத்துல வந்து இருந்திருக்கு. சரிங்களா? கடலும் கடல் சார்ந்த பகுதி, அந்த கடற்கரை ஓரங்கள்ல அந்த கடலை சார்ந்தே வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது நெய்தல் நிலம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இவங்களுக்கான கடவுள்கள் இருந்திருக்காங்க. மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி நிலம் மக்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு முருகன். சரிங்களா? முருகன் சேயோன் அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய காலத்துல சேயோன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து முதன்மை கடவுளாக இருந்திருக்காரு. தமிழகத்துக்கு முதன்மை கடவுளாக இருந்தவர் யாருன்னா முருகப்பெருமான். சரிங்களா? சேயோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி நில மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டின்ல. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய முதன்மையான தெய்வம் என்ன அப்படின்னா முருகன். அடுத்ததான் முல்லைன்னு சொல்லும்போது காடும் காடு சார்ந்த பகுதியும், அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்க இருக்கிற தெய்வம் என்னன்னா திருமால். அடுத்ததான் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் எதுனா இந்திரன். ஏன்னா மழைக்கு அவர் தானே கடவுளே, அதனால இந்திரன். அடுத்ததா பார்க்கும்பொழுது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், சரிங்களா, நெய்தல் அப்படின்னு சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருண பகவான். அடுத்ததா இருக்கக்கூடியது பாலை.
சரிங்களா. மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க எதுவுமே இல்லை அப்படின்னா திருடுவாங்க, சரிங்களா, வழிப்பறி பண்ணுவாங்க. அப்ப மாடு ஆடு இதெல்லாம் ஓடிட்டு போவாங்க, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. அப்ப அதை பத்தி அங்க இருக்கிற கடவுள் யாருன்னா காளி, கொற்றவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரிதான் வந்து தமிழகத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததா சேர சோழ பாண்டியர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் சேரர்களை பத்தி பார்க்கலாம். சேரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி. வஞ்சினா இப்ப இருக்கிற கரூர்னு கூட சொல்றாங்க, அப்படி இல்லைனாக்கா கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைக்காலம்னு கூட சொல்றாங்க. சரிங்களா. அப்ப இந்த சேரர்களை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா பதிற்றுப்பற்று அப்படின்ற நூல்ல வந்து சேரர்களை பற்றி சொல்றாங்க. புகழூர் கல்வெட்டும் சேரர்களை பற்றி சொல்லுது. சரிங்களா. அது மாதிரி கொடுமணல் அப்படின்றதுமே வந்து சேரர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இவங்களுடைய துறைமுகம்னு சொல்லும்போது முசிறி, தொண்டி இது ரெண்டுமே இவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்குது. சரிங்களா. அப்ப இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அந்த பண்டைய தமிழகத்துல இவங்களுக்குன்னு ஒரு மிக தனிப்பெரும் ஒரு அடையாளமாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துடைய அந்த நூல் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். அவர் வந்து சேர மரபை சார்ந்தவராக இருக்கிறார். சரிங்களா. அவருடைய தமையனாக இருந்தவர் தான் சேரன் செங்குட்டுவன். அவர் என்ன பண்றாரு, இந்த கண்ணகிக்காக இமயம் வரை சென்று கல் எடுத்துட்டு வந்து கோவில் கட்டுறார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரர்களுடைய பெருமையை சொல்ற விஷயமாக இருக்குது. அடுத்ததா இந்த சேரர்கள் சூட்டி கொண்ட மாலை என்ன மாலைனா பனம்பூ மாலையை இவங்க சூட்டிக்கிட்டாங்க. அப்ப சேரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சேரர்கள்ல மிக பெருமை வாய்ந்த சேர மன்னர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா. அடுத்து சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து தன்னுடைய பெயர்ல வந்து நாணயங்கள் எல்லாம் வெளியிட்டு இருப்பார். சரிங்களா. இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில பட்டங்கள் இருக்குது. சரிங்களா. ஆதவன், குட்டுவன், சரிங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆதவன், வானவன், குட்டுவன், சரிங்களா, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி பெயர்கள்லாம் இருக்கு. நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம், படிச்சுக்கோங்க. சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்தது சோழர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யறாங்க. இவங்களுடைய துறைமுகம் அப்படின்னு சொன்னோம்னா பூம்புகார். காவிரி பூம்பட்டினம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சரிங்களா. காவிரி நதி வந்து கடலோடு கலக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதான் அந்த பூம்புகார். இது வந்து கடல்ல வந்து மூழ்கிடுச்சு. இப்ப இருக்கிற பூம்புகார் வேற. சரிங்களா. இவங்க துறைமுகமா வச்சிருந்த பூம்புகார் கடல்ல வந்து மூழ்கிடுச்சு. சரிங்களா. ஓகே. அப்ப சோழ மன்னர்கள்லயே தலை சிறந்த மன்னராக இருந்தவர் தான் கரிகால சோழன். இவர் கல்லணையை கட்டியவர், வெண்ணி போர்ல வென்றவர், காடை வெட்டி நாடாக்கியவர் கரிகால சோழன். சரிங்களா. அப்ப இந்த கரிகால சோழன் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய இயற்பெயர் என்னன்னா திருமாவளவன் அப்படின்றதான். சரிங்களா. ஓகே. அப்ப இந்த சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சோழர்கள்லயே ஒரு தலை சிறந்த மன்னராக இந்த பண்டைய சோழ அரசர்கள் இருந்தவர் தான் இந்த கரிகால சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். வெண்ணி போர்ல போயிட்டு மற்ற அரசர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் இவங்க கூட இருக்கிற 11 சிற்றரசர்களை எல்லாம் தோற்கடிக்கிறார். அதனாலதான் இவர் வந்து வெண்ணி போரில் வென்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரி, ஓகே. இந்த சோழர்களை பத்தி, அந்த காலகட்டத்தை பத்தி, அங்க நடந்த வாணிபத்தை பத்தி, கரிகால சோழனை பத்தி நம்ம அறிந்து கொள்ள உதவக்கூடிய நூல் தான் பட்டினப்பாலை அப்படின்ற நூல். இந்த பட்டினப்பாலையை இயற்றியவர் யார் அப்படின்னா கடியலூர் உத்திரக்கண்ணனார் அப்படின்றவர் தான் இயற்றார். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பாண்டியர்களை பத்தி பார்க்கலாம். அந்த பண்டைய பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பண்டைய பாண்டியர்கள்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு தொடக்க காலத்துல தலைநகரமாக கொற்கை தான் இருந்திருக்கு. கொற்கை அப்படின்னு சொல்லும்போது அது துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்திருக்கு. பிற்காலத்துல மதுரை வந்து தலைநகராக மாறி இருக்கு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழை வந்து வளர்த்தவங்க யாருன்னா பாண்டியர்கள் தான். சரிங்களா. அப்ப இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300ல இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு அப்புறம் ஒரு 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தான் இந்த சங்க காலம். சரிங்களா. இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது 49 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க இந்த சங்க காலத்துல. சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்காங்க. சரிங்களா. யாரு? பாண்டியர்கள் தான். மதுரை அப்படின்றது ஒரு முக்கியமான பண்பாட்டு மையமாக இப்ப திகழ்ந்திருக்கு. சரிங்களா. இந்த மதுரையை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நிறைய கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அதுலயும் நம்ம மௌரிய பேரரசுல இருந்தக்கூடிய சாணக்கியர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல. அது மாதிரி இண்டிகான்ற நூல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெகஸ்தனிசமே மதுரையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போ மதுரைன்றது மிக ஒரு பழமையான ஒரு பண்டைய நகரம் தான் அந்த மதுரை. சரிங்களா. அப்ப அதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க தான் பாண்டியர்கள். சரிங்களா. ஓகே. மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டு அப்படின்றது யாரை பத்தி சொல்லுதுன்னு கேட்பாங்க. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லும்போது தலையாலங்கானத்து போரில் வென்றவன் தான் அந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அது என்ன சார் தலையாலங்கானத்து போர் அப்படின்னா எப்படி வந்து சோழ அரசர் கரிகால சோழன் வந்து வெண்ணி போர் அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா சேரர்கள் பாண்டியர்கள் எல்லாம் வெல்றாரோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா சோழர்கள் மற்றும் சேரர்கள் இவங்களை எல்லாத்தையும் வெல்றாரு இந்த பாண்டிய அரசர். அவங்க கூட வந்து ஒரு 6 சிற்றரசர்களையும் தோற்கடிக்கிறார் தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல. அதான் தலையாலங்கானத்து போர். அந்த தலையாலங்கானத்து போரில் வென்றவன் தான் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இதை பத்தி மதுரை காஞ்சியில சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே.
அப்போ பாண்டியர்களை பற்றி சொல்லணும்னா இதுதான். அவருடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொர்க்கை. சரிங்களா, முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது இந்த கொர்க்கை. சரி, ஓகே. அடுத்ததா வேலியர்கள், குறுநில மன்னர்களுமே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, கடையேழு வள்ளல்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா, பாரி, காரி, ஓரி, நல்லி, போகனாய், அதியமான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கடையேழு வள்ளல்கள் 7 பேரை கேள்விப்பட்டிருப்போம். இவங்கெல்லாம் குறுநில மன்னர்களாக தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த காலத்தை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு உதவக்கூடிய நூல்கள்லாம் என்னென்னா அஸ்தசாஸ்திரம் உதவுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மகாவம்சம் அப்படின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாலி மொழி நூல். அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்தில் நடந்த குதிரை வாணிபத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததாக இயற்கை வரலாறுன்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பிபிலி அப்படின்றவர் எழுதுறாரு. இது ஒரு லத்தீன் மொழி நூல். ரோமானியர்கள் எழுதின ஒரு லத்தீன் மொழி நூல். ரோமானியரான மூத்த பிபிலி எழுதின நூல் தான் இந்த இயற்கை வரலாறு. இந்த இயற்கை வரலாறுன்ற நூலில் இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி முசிறியை சொல்கிறாங்க. இதான் முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தது புவியியல்ன்ற நூலில் தாளமி வந்து சொல்கிறாரு. சரிங்களா, இதெல்லாம் இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சங்க காலத்தில் நம்ம பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் அயல்நாட்டவர்களுடைய குறிப்புகள். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எழுதினவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் எழுதின நூல் எது? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இதெல்லாம் தமிழகத்தை சார்ந்த நூல்கள். இந்த நூல்களில் இந்த இந்த நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழகத்தை பற்றி இந்த நூல்கள்லாம் இருக்குது. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, சரி, ஓகே. வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொன்னோம்னா இன்னமும் நமக்கு அயல்நாட்டவர்கள்ல இருந்து கிடைச்ச ஒரு குறிப்புகள்லாம் பார்க்குறோம். சரிங்களா, அப்போ நம்ம வாணிபம் செய்கிறோம், அயல்நாட்டு கூட வாணிபம் செய்கிறோம், ரோமானியர்கள் கூட வாணிபம் செய்கிறோம். அப்போ இதுக்கான சான்றுகள்லாம் என்னன்னா அந்த ரோமானிய நாணயங்கள்லாம் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு நம்ம தமிழகத்தில். அப்போ எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேட்டில் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த நாணயங்கள் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுதுன்னு கேட்பாங்க. ரெண்டு கொஸ்டின் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, ரோமானிய நாணயங்கள் எங்கே கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டால் நமக்கு புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேடு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்னன்னா எந்த மண்டலத்தில் ரோமானிய நாணயங்கள் செறிந்து காணப்படுதுன்னு கேட்பாங்க. சரிங்களா, எந்த மண்டலம்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுது. இன்னொரு கொஸ்டின், ரோமானியர்களின் நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. மதுரையில் இருந்துச்சு. 3 கொஸ்டின் தான். புரியுதுங்களா, இது நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, இந்த பண்டைய காலத்தில் சண்டை எப்படி வருது அப்படின்னா அப்போ செல்வமாக கருதுனது எதுனா கால்நடை தான். இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அப்போ கால்நடை தான். அப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது மூவிங் ப்ராப்பர்ட்டி தான், கால்நடைகள் தான். சரிங்களா, எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் ஓடிட்டு போயிடும் ஆட்டு மாட்டெல்லாம். அப்போ ஆடு மாடு தான் அப்போ செல்வம். சரிங்களா, அப்போ ஆடு மாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுதான் அப்போ செல்வமாக இருந்திருக்கு. இந்த செல்வத்துக்காக தான் அப்போ வந்து சண்டை நடந்திருக்கு. அப்போ இடத்துக்காகலாம் சண்டை கிடையாது, மேக்சிமம் இதுக்காக தான் சண்டை நடந்திருக்கு. சரிங்களா, அப்போ ஆணிரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முல்லை நிலத்துடைய செல்வமாக இது முக்கியமாக இருந்திருக்கு. ஏன்னா முல்லை நிலம்னு சொல்லும்போது காடும் காடு சார்ந்த பகுதியும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆணிரை மேய்த்தல் அப்படின்றதான் தொழிலாக செய்வாங்க. அவங்களுடைய ஒரு முக்கிய செல்வமாக இது இருந்திருக்குது அப்படின்றதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தொல்லியல் சான்றுகள்லாம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட அந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட அச்சு இது எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு. நெல்மணிகளை எல்லாம் பதிச்சு அடையாளமிட்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட அச்சு. புக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே படம் போட்டு கொடுத்துருப்பான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நெல் விளைவித்ததற்கான சான்று பொருந்தல்ல கிடைச்சிருக்கும். நூல் நூறுக்கும் கதிர்கள், துண்டு துணிகள் எல்லாம் அந்த நூல் நூறுக்கும் கதிர்கள் என்னது, துணி தைக்கிறதுக்கான ஊசிலாம். சரிங்களா, இதெல்லாம் கிடைச்சிருக்குது கொடுமணலில் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிக்கற்கள். சரிங்களா, கருப்பு சிவப்பு இந்த மாதிரி மணிக்கற்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும் கொடுமணலில். தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த கொடுமணல் அப்படின்னு சொல்லும்போது சேரர்களை பற்றி சொல்லக்கூடியது அந்த கொடுமணல், நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சரிங்களா, இந்த கீழடி நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டுருந்தீங்க. கீழடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் இதில் கேட்பாங்க. மதுரைக்கு அருகில் இருக்கிறது தான் கீழடி. எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கீழடி எந்த நகரத்துக்கு கூட தொடர்புடையதுன்னா ஹெரப்பா நகரத்துக்கு கூட தொடர்புடையது. அப்போ இந்த கீழடியில் செய்கிற அகழ்வாராய்ச்சி, இங்கே கிடைச்சிருக்கிற அந்த பண்பாட்டு கூறுகள் இது எல்லாமே எங்கே ஒத்து இருக்குதுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்து கூட ஒத்து இருக்குது. அதுதான் ஹெரப்பா கூட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பட்டினம் அப்படின்னு கேரளாவில் ஒரு பழங்கால துறைமுகம் இருக்குது. இங்கே வந்து தங்கம் ஒருக்கினதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தென்னிந்தியாவில் கிடைச்ச சான்றுகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அப்படியே ஓரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வரலாறுனா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மனிதர்களுடைய படிநிலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா, அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன நம்ம ரொம்ப பிரீஃபாக பார்த்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நாகரிகங்கள் என்ன, அது வந்து இந்த உலகத்துக்கு என்ன ஒரு பண்பாட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு, என்ன ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு, மற்ற இந்த உலக நாகரிக வளர்ச்சிக்கு அது என்ன பங்களிப்பை கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதுக்கு அடுத்துதான் நம்ம பண்டைய தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
சரிங்களா. பண்டைய தமிழகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ஜாதிய அடிப்படையில எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. நிலத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. நிலத்தின் அடிப்படையில அங்க தொழில் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் வந்து தமிழகம் அப்படின்றது பிரிஞ்சிருந்திருக்கு. சரிங்களா. அப்ப தமிழர்களுடைய வாழ்வியல்ன்றது இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அப்ப இதுக்கான முக்கியமான சான்றுகள்னு சொல்லும்போது சரிங்களா 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், சரிங்களா. தொல்காப்பியம் இதுக்கான சான்றா இருக்குது. தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அதுதான். சரிங்களா. அடுத்ததா தொல்லியல் சான்றுகள்லாம் பார்த்தோம். சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா. அவங்களுடைய அந்த சிறப்பு பெயர்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். சரிங்களா. ஓகே, இதெல்லாம் நம்ம அழகா பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அடுத்ததா வேத காலம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. அப்படியே சிந்து சமணி நாகரிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேத காலம் வருது. வேத காலத்துல தான் சரிங்களா இரும்பு அப்படின்றத அறிமுகப்படுத்துறாங்க. அது வரைக்கும் மக்களுக்கு இரும்பை பத்தி தெரியாது, இந்திய மக்களுக்கு. சரிங்களா. அப்ப இந்தியான்ற பேரே அப்ப ஃபர்ஸ்ட் இல்லை. சரிங்களா. இருந்தாலும் நம்ம அப்படியே படிக்கிறோம். சரி, ஓகே. ரிக்வேதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வேதத்துல முன்வேத காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், பின்வேத காலம்னு பிரிக்கலாம். சரிங்களா. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நம்ம அப்படியே ஓரளா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. சரிங்களா. வேத காலம் அப்படின்னு சொல்லும்போது ஆரியர்களுடைய வருகை தான். ஆரியர்கள் யார் சார் அப்படின்னு சொன்னா மத்திய ஆசியாவில இருந்து வராங்க. சரிங்களா. மத்திய ஆசியாவில் கைபர் போலன் கணவாய் வழியா அப்படியே வராங்க. இந்து குஷ் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கைபர் போலன் கணவாய் வழியா அப்படியே இந்தியாவுக்குள்ள வராங்க. ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை வந்து செஞ்சிட்டு இருக்கிறவங்க. சரிங்களா. இவங்களுடைய அந்த பண்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது மஞ்சள் நிற பண்பாடுன்னு சொல்லலாம். சரிங்களா. நம்ம சிந்து சமணி நாகரிகம் சொல்லும்போது அவங்களுடைய அந்த மண்பாண்டங்கள்லாம் கருப்பு சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த மண்பாண்டங்கள்லாம் இவங்களுடைய பண்பாடுன்னு சொல்லும்பொழுது மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த பானை ஓடுகள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். சரிங்களா. ஓகே, இவங்களுடைய காலகட்டத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படின்றது அறிமுகம் செய்யப்படுது. இரும்பு அறிமுகம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வேளாண்மை அப்படின்றது ரொம்ப அதிகமா செய்யறாங்க. சரிங்களா. இரும்பு கலப்பை அறிமுகம் செய்யப்பட்டதுனால இங்க வந்து இந்தியாவில் மகத பேரரசும் அங்க ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா அசிரிய பேரரசும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைவாங்க. சரிங்களா. அப்ப இரும்பு அப்படின்றது ஆரியர்கள் தான் அறிமுகம் செய்யப்படுறாங்க. அந்த ஆரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எதுனா இந்த வேதம் அப்படின்ற நூல்கள் தான். வேதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே செவி வழியாவே வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கப்படுது. சரிங்களா. செவி வழியாவே போதிக்கப்படுது. இது வந்து எங்கேயும் வந்து ஏட்லலாம் எழுதலை. சரிங்களா. செவி வழியாவே அப்படியே கடந்து வருது. அப்ப ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்லும்போது முன்வேத காலம். சரிங்களா. இப்போ தயானந்த சரஸ்வதிலாம் சொல்லுவார், வேதங்களை நோக்கி செல்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்றது யாருடைய கோட்பாடு, யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி. பார்த்துருப்பீங்க ஹிஸ்டரியில. சரிங்களா. ஐயனம்ல வரும். சரிங்களா. அப்ப இந்திய சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி வருவாரு. வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வேதம் அப்படின்னு சொல்றது முன்வேத காலத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்ப முன்வேத காலம்ன்றது நல்லா இருந்துச்சு. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அந்த அளவுக்கு பின்பற்றப்படலை. சரிங்களா. ஜாதிய கட்டுப்பாடுகள் அந்த அளவுக்கு கிடையாது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பெண் கல்வி இருந்ததுன்னு சொல்றாங்க. நல்ல படிச்ச பெண்கள் எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப ரிக்வேத காலம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு காலமாக இருந்திருக்கு. அடுத்ததா பின்வேத காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது யஜுர் சாம அதர்வண வேதம் 3 வேதங்களும் பின்வேத காலங்கள்ல தொகுக்கப்பட்டதாக இருக்குது. சரிங்களா. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சரிங்களா 600 இருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்வேத காலங்கள். இந்த 1000 இருந்து 1500 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்வேத காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. சரி, ஓகே. அப்ப அந்த வேத காலத்துல மக்கள் அறிந்த உலோகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தங்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. தங்கத்துக்கு அவங்க வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செம்பை பத்தி தெரிஞ்சிருக்கு, அயாசன்னு சொல்றாங்க. இரும்பை பத்தி தெரிஞ்சிருக்கு, சியாமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இவங்களுக்கு குதிரையை பற்றின அறிவு இருக்கு. யாருக்கு? இந்த ஆரியர்களுக்கு வந்து குதிரையை பற்றின அறிவு இருக்கு. சரிங்களா. அப்ப சிந்து சமணி நாகரிகத்துல குதிரையை பற்றி தெரியாது, இரும்பை பத்தி தெரியாது. இவங்க ஃபர்ஸ்ட் எந்த பகுதிக்கு குடியேறாங்கன்னா பஞ்சாப் பகுதிக்கு. சரிங்களா. சப்த சிந்து 7 நதிகள் பாயக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து இவங்க அழைக்கிறாங்க. பஞ்சாப் பகுதிக்கு தான் ஃபர்ஸ்ட் குடியேறாங்க. சரிங்களா. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கிய உணவாக பார்லி அப்படின்ற உணவு பெயர் வந்து செய்யறாங்க. எரித்து அழித்து பின்வாங்குதல்னு சொல்றோம். சரிங்களா. அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா, இப்ப கூட வந்து பழங்குடியின மக்கள்லாம் இந்த வேளாண்மை முறையை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி. சரிங்களா. அப்ப அந்த இடப்பெயர்வு வேளாண்மை முறையை இவங்க வந்து பின்பற்றுறாங்க. ஏன்னா ஒரு பகுதியில் வேளாண்மை செய்வாங்க. அந்த வேளாண்மையும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தீவனத்துக்காக தான் இருக்கும். அடுத்தது அதை காலி பண்ணிட்டு இன்னொரு பகுதிக்கு போவாங்க. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா கங்கை நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா குடியேறாங்க. குடியேறி நகரங்கள் எல்லாமே உருவாகுது. சரிங்களா. அப்ப
இரும்பு கண்டுபிடிச்சாச்சு. அந்த இரும்பை வச்சு வேளாண்மை செய்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாமே குழுக்களாக ஒரே இடத்துல வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் இருக்கிறான். சரிங்களா? குழுக்கள் எல்லாமே ஜனா அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ அந்த ஜனாக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, சரிங்களா, சின்ன சின்ன குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனபதா அப்படின்னு சொல்லி மாறுது. அந்த ஜனபதாவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். இந்த ஜனபதங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மகா ஜனபதா அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ மகா ஜனபதம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வட இந்தியாவில் 16 மகா ஜனபதங்கள் இருந்ததாக சொல்றாங்க. இந்த 16 மகா ஜனபதங்கள்ல மகதம் அப்படின்றது மிக வலிமையானதாக மாறுது. மகத பேரரசு அப்படின்றது உருவாகுது. சரிங்களா? அப்ப இந்த மகத பேரரசு அப்படின்னு சொல்லும்போது ஹரியங்கா வம்சம் அப்படின்றது அந்த மகத பேரரசுடைய முதல் வம்சம். ஹரியங்கா வம்சம், அடுத்ததா சிசுநாக வம்சம், அடுத்தது நந்த வம்சம், அடுத்தது மௌரிய வம்சம். இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம் தொடர்ச்சியா. சரிங்களா? இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த வேதங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்திரியர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 2 மதங்களை உருவாக்குவாங்க. ஒன்று சமண மதம், இன்னொன்று பௌத்த மதம். சரிங்களா? 2 மதங்களும் அப்படியே இந்தியாவை வந்து ஆட்கொள்ளும். சரிங்களா? அதை அப்படியே அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அரசுகள் எல்லாமே உருவாகுது. இந்த அரசுகள் எல்லாம் உருவாகிற அந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட இருந்து வரி வந்து வசூலிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூவிங் ப்ராப்பர்ட்டி தான் இருந்துச்சு. ஆடு மாடுகள் தான் செல்வமாக இருந்துச்சு. அடுத்ததான் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி மக்கள் எல்லாமே நிரந்தர குடியேறுறாங்க. அப்போ வந்து நிலம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமாக மாறுது. இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து பிரியப்பட்டு மன்னர்களுக்கு வரி வந்து கொடுக்குறாங்க. தன்னுடைய தலைவனுக்கு வரி கொடுக்குறாங்க. அந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா பாலி அப்படின்ற வரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வசூலிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 6ல் 1 பங்கு வரியாக கொடுக்கணும். 1/6 அப்படின்றது வரி விகிதமாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ பேரரசுகள் வந்து உருவாகுது. பேரரசுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 16 மகா ஜனபதங்கள் இருக்குது. அந்த மகா ஜனபதங்கள்ல மகதம் அப்படின்றது ரொம்ப வலிமையாக மாறுது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் 4 வேதங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தை பத்தி டெஃபினேஷன் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த 4 வேதங்கள்ல இருந்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 4 வேதங்களும் எங்கு தொகுக்கப்பட்டது அப்படின்னா கங்கை நதிக்கரையில தொகுக்கப்பட்டது. இந்த 4 வேதங்கள்ல முன்வேதம் அப்படின்னு சொல்றது ரிக்வேதம், பின்வேதம் அப்படின்னு சொல்றது யஜுர், சாம, அதர்வண வேகம். சரிங்களா? சாம வேதம் அப்படின்றது இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வண வேதம் அப்படின்றது மாய மந்திர ஜாலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யஜுர்வேதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடங்குகளை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த வேதங்கள்ல முன்வேத காலத்துல இருக்கக்கூடிய அந்த வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். முண்டக உபநிடதம் அதுல இருந்து தான் வாய்மையே வெல்லும் அப்படின்ற நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இளஞ்சனில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அந்த முண்டக உபநிடதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியில வந்து தராசிகோ அப்படின்ற ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா? மொழிபெயர்த்திருப்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தத்துவ இளவரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகலாய பேரரசுல அவுரங்கசீப்போடைய அண்ணன் இவர். சரிங்களா? தராசிகோ அப்படின்னு ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பார். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க கூட. சரிங்களா? மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ரீட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. 16 மகா ஜனபதங்கள்ல மகதம் அப்படின்றது பெருசா இருக்கு. அதுல ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் அப்படின்றது தான் இந்தியாவில முதல் பேரரசை உருவாக்குறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து அவருடைய பையன் வர அஜாதசத்ரு. இவருடைய காலகட்டத்துல தான் புத்தம், சமணம் அப்படின்றது 2 பெரும் மதங்கள் வந்து இந்தியாவை அப்படியே ஆட்கொள்ளுது. சரிங்களா? அதை பத்தி தனியா நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே அந்த பேரரசுகள்லாம் எப்படி போகுதுன்றத லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. மகத பேரரசுல கடைசி அரசரை கொன்னு, சரிங்களா, சிசுநாக வம்சத்தை சார்ந்த சிசுநாகர் அப்படின்றவரு சிசுநாக வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சத்துக்கு அப்புறம் நந்த வம்சம் வருது. சரிங்களா? மகாபத்ம நந்தர் அப்படின்ற நந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். 9 நந்தர்களால் ஆட்சி செய்யப்படுது. சரிங்களா? அந்த நந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் யாருமே சத்திரியர்கள் கிடையாது. சரிங்களா? சத்திரியர்கள் மீது ரொம்ப கோபமா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? சாணக்கியர்னு சொல்லலாம், கௌட்டில்யர்னு சொல்லலாம், விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அரசவையில அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. அவர் ஒரு சபதம் மேற்கொள்வார். சரிங்களா? நான் வந்து உங்களுடைய அரசை வந்து அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் மேற்கொள்வாரு. இப்ப இந்த நந்த வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாபத்ம நந்தர் தான் நந்த வம்சத்தை தோற்றுவிப்பார். சரிங்களா? தனநந்தருடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கும். அந்த தனநந்தர் அப்படின்றது ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். மகாபத்ம நந்தர் நந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. 9 நந்தர்களால் ஆட்சி செய்யப்படும் அந்த நந்த வம்சம்ன்றது. அதுல தனநந்தர் அப்படின்றது தான் கடைசி ஆட்சி செய்வாரு. அந்த தனநந்தருடைய ஆட்சி காலத்துல அலெக்சாண்டருடைய படையெடுப்பு அப்படின்றது நடக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு அந்த வடமேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றிடுவார். சரிங்களா? பஞ்சாப் பகுதியை கைப்பற்றிடுவாரு. இப்ப இந்தியா மீது படையெடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நந்த வம்சத்தை சார்ந்த தனநந்தர் அப்படின்றவரு ரொம்ப வலிமையா இருப்பாரு. அவர்கிட்ட யானைப்படை அப்படின்றது இருக்கும். யானைப்படையை வந்து அலெக்சாண்டர் பார்த்ததே கிடையாது. அவர் பயந்து போனதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இன்னொரு வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் ரொம்ப களைப்படைஞ்சிருந்தாங்க. தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு
திரும்பி போனதாகவும் சொல்றாங்க. ஆக மொத்தம் அவர் வந்து இந்தியா மீது படையெடுக்கல. சரிங்களா, வந்தாரு வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதியை மட்டும் கைப்பற்றிட்டு அப்படியே போயிடுவார். திரும்ப திரும்ப போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இனம் புரியாத காய்ச்சலால் அவர் இறந்து போயிடுவார். சரிங்களா, அப்ப இந்த அலெக்சாண்டருடைய படையெடுப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சரிங்களா ஒரு 350 இந்த காலகட்டங்களில் அவருடைய அந்த படையெடுப்பு சரிங்களா, அந்த 326 அந்த காலகட்டங்களில் இவருடைய படையெடுப்புன்றது இருக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 326 இவருடைய படையெடுப்பு அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக ஒரு 320 இந்த இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவரு அந்த பஞ்சாப் அந்த அந்த சரௌண்டிங்லேயே இருப்பார். சரிங்களா, அப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணக்கியர் என்ன பண்ணுவார்னா எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவரை வந்து தயார்படுத்துவார். அவர் வந்து அலெக்சாண்டருடைய வீரத்தால் கவரப்பட்டிருப்பார். சரிங்களா, மாசிடோனியா அலெக்சாண்டருடைய வீரத்தால் கவரப்பட்டவர் தான் இந்த சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா, இந்த சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார்னா மக்களெல்லாம் தனநந்தருக்கு எதிராக தூண்டிவிட்டு புரட்சி செஞ்சு ஆட்சியை கைப்பற்றிடுவார். அப்ப மௌரிய வம்சம் அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான். அவருடைய ஒரு ஆலோசகராக அமைச்சராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர். சரிங்களா, அவர் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, சாணக்கியர் அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது ஒரு மிக புகழ்பெற்ற நூல். உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க. அஸ்தசாஸ்திரம்ன்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். சரிங்களா, சரி ஓகே. அடுத்ததா பார்க்கும்போது அப்படியே கதை மாதிரியே கேட்டுட்டே வாங்க. சரிங்களா, அடுத்த அந்த சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறமா இவருடைய பையன் வராரு. சரிங்களா, இவருடைய பையன் பிந்துசாரர் அப்படின்றவர் வராரு. சரிங்களா, பிந்துசாரர் இவர் வந்து கிரேக்கர்கள் வந்து அமிர்த கதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவரும் அப்படியே என்ன பண்றாருன்னா பேரரசை வந்து விரிவாக்கி சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கின அந்த பேரரசை அப்படியே நிலை குலையாம தன்னுடைய மகன் சரிங்களா அசோகருக்கு கொடுப்பாரு. அசோகர் தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அசோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவனாம்பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி பொருள். சரிங்களா, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இவர் வந்து அடுத்ததான் ஆட்சியை வந்து கைப்பற்றாரு. ஆட்சியை வந்து கைப்பற்றாரு. இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த வட இந்தியா ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்குற ஒரு பெருமை வந்து இவருக்கு தான் சார். சரிங்களா, அசோகர் தி கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அசோகா வந்து தி கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுத்திரகுப்தரை வந்து தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குப்த வம்சத்துல சமுத்திரகுப்தர் வந்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பெரும்பகுதியான இந்தியாவை வந்து ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர் யாருன்னா உங்களுக்கு வந்து சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா, அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு பேரரசு அப்படின்றது இல்லாம இருக்கும். அடுத்ததா டெல்லி சுல்தானியத்தில் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து சரிங்களா ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருப்பாரு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் முகலாய பேரரசுல அக்பர் அப்படின்றவர் தி கிரேட் அக்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இவங்களாம் முக்கியமான அரசர்கள். இந்தியாவை ஆட்சி செஞ்ச மாபெரும் அரசர்கள்ல இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்கலாம் ரொம்ப முக்கியம் வரலாறுல. சரிங்களா, சரி ஓகே. இப்போ இந்த அசோகர் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம சொல்றோம். சரிங்களா, அசோகர்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு வீரம் பொருந்தியவராக இருக்கிறாரு. எல்லா இடத்தையும் போர் எடுத்து கைப்பற்றாரு. அப்படி கைப்பற்றும் போது கலிங்கம் அப்படின்னு சொல்றோம். கலிங்கம் அப்படின்னா இப்ப இருக்கிற ஒடிசாவில் இருக்கக்கூடிய பகுதி தான் கலிங்கம். அந்த கலிங்கத்தின் மீது படையெடுக்கிறார். கலிங்க போர் அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 261 இந்த கலிங்க போர்ன்றது நடக்குது. இந்த வருஷமும் ரொம்ப முக்கியம், இந்த நிகழ்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த படையெடுப்புக்கு அப்புறமா பல உயிர்கள் வந்து இழக்கப்படுது. சரிங்களா, பல பேர் செத்து போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து மனசு வருந்தி இவர் என்ன பண்றாருன்னா புத்த சமயத்துக்கு மாறிடுறாரு. சரிங்களா, போர் தொடுக்கிறதே விட்டுறாரு. சரிங்களா, அப்ப உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, எந்த ஒரு அரசர் வெற்றிக்கு பின் போரை துறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உலகத்திலேயே வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் போரை துறந்த ஒரு அரசர் யாருன்னா அசோகர் தான். சரிங்களா, அப்ப போரை துறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா புத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பரப்புறாரு. புத்த மதத்தை நாடு முழுவதும் பரப்புறாரு. புத்தம் அப்படின்னாலும் தர்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தர்மத்தை நாடு முழுவதும் பரப்புறாரு. விலங்குகளுக்கெல்லாம் மருத்துவமனையை கட்டுறாரு. அப்போ கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, உலகிலேயே விலங்குகளுக்காக முதல்ல மருத்துவமனை கட்டினவர் யார் அப்படின்னா அசோகர் தான். தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பரப்புறதுக்காக அனுப்புறாரு. இங்க வந்து புத்தர் அமர்ந்து ஞானோதயம் அடைஞ்சிருப்பார் இல்லையா, புத்தகையா, பீகார்ல இருக்கக்கூடிய புத்தகையா. அங்க ஒரு அரச மரத்துக்கு அடியில தான் உட்காந்து ஞானோதயம் அடைஞ்சிருப்பார். அந்த அரச மரத்து கிளைய ஒன்று உடைச்சி அவங்க கையில கொடுத்து இலங்கைக்கு அனுப்பிச்சு வைப்பார். சரிங்களா, புத்த மதத்தை பரப்புறதுக்காக. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அசோகர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லி ஹச்ஜி வெல்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. சரிங்களா, அப்ப இந்த அசோகரை பத்தி நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா
அவருடைய பாறை கல்வெட்டுகள் சரிங்களா, அசோகருடைய பேராணைகள் அப்படின்னு சொல்லுவோம். 33 பேராணைகள் இருக்குது சரிங்களா, 33 பாறை கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் மூலமாக தான் நம்ம அசோகரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அசோகரை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த பண்டைய இந்தியாவில் ஆட்சி செஞ்ச சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இந்த கல்வெட்டுகளில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கலிங்க போரின் பயங்கரத்தை கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. 13வது பாறை கல்வெட்டுன்றது கலிங்க போருடைய பயங்கரத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. 2வது பாறை கல்வெட்டுன்றது தர்மத்தின் பொருள் குறித்து விவரிக்கக்கூடிய கல்வெட்டாக இருக்கும் சரிங்களா. அப்ப அசோகருடைய கல்வெட்டுகள்ல 2வது கல்வெட்டு மற்றும் 13வது கல்வெட்டு இந்த 2 கல்வெட்டுலையுமே மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை சொல்லுவார் சரிங்களா. மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்லுவார் சரிங்களா. அதுல வேளிர் மன்னரான சரிங்களா, உங்களுக்கு வேளிர் மன்னராக இருக்கக்கூடிய 7 கடைவளர்கள்ல ஒருத்தரா இருந்தவர் அதியமான பத்தியும் சொல்லுவார் சரிங்களா. அடுத்தது அசோகரை பத்தி உங்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது புத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்துல நடத்தியிருப்பாரு. பாடலிபுத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இருக்கிற பாட்னா சரிங்களா. பாடலிபுத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இருக்கிற பாட்னா தான். அப்ப பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டுதான் மௌரியர்களுடைய அந்த அரசாங்கம் அப்படின்றது நடத்தப்படுது சரிங்களா. அப்ப அசோகர் தன்னுடைய தலைநகரான பாடலிபுத்திரத்துல புத்த சமய மாநாடு 3வது புத்த சமய மாநாட்டை கூட்டுறாரு சரிங்களா. அடுத்தது 8வது புத்தகத்துல உங்களுக்கு சமய சார்பின்மை அப்படின்ற பாடத்துல அசோகருடைய கல்வெட்டை பத்தி வரும். 12வது பாறை கல்வெட்டை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல சமய சார்பின்மையை பற்றி அசோகர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின் சரிங்களா. சரி ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு மௌரிய பேரரசு வரைக்கும் முடிஞ்சிச்சுப்பா சரிங்களா. மகதத்தை ஆட்சி செஞ்சா மௌரிய பேரரசு வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த மௌரிய பேரரசுல கடைசி அரசரா இருக்கக்கூடியவர் யாருன்னா பிரகர்த்தரா அப்படின்றவர். அந்த பிரகர்த்தராவை கொன்னு சரிங்களா, அவருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய புஷ்யமித்திர சுங்கர் அப்படின்றவர் சுங்க வம்சத்தை தோற்றுவிப்பார் சரிங்களா. இந்த சுங்க வம்சத்துல கடைசி அரசர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவபூபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தேவபூபதியை கொன்னு வாசுதேவ கன்வர் அப்படின்றவர் கன்வர் வம்சத்தை தோற்றுவிப்பார் சரிங்களா. இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்குங்க, வேற எதுவும் நீங்க இன்டெப்தா உளர போக தேவையில்ல சரிங்களா. இந்த கன்வர் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறமா வாசுதேவ கன்வர் அப்படின்றவரால தோற்றுவிக்கப்படுதா. இதோடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுசர்மன் அப்படின்றவர். இந்த சுசர்மனை கொன்னு சாதவாகன ஆட்சியை சிமுக அப்படின்றவர் தோற்றுவிப்பார். ஆந்திரா பகுதியை ஆட்சி செஞ்சவர். இந்த சாதவாகன அரசுல சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய ஒரு அரசராக முக்கியமான அரசராக வரவர் தான் பாத்தீங்கன்னா ஹாலே அப்படின்றவர். இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார், சப்தசகி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். இந்த சாதவாகன ஆட்சியாளர்கள்ல ரொம்ப சிறந்தவராக இருந்தவர் யார் அப்படின்னா கௌதம புத்திர சகர்கணி அப்படின்றவர். கௌதம புத்திர சகர்கணி அப்படின்றவர் தான் இந்த சாதவாகன ஆட்சியாளர்கள ரொம்ப சிறந்தவராக இருப்பார் சரிங்களா. அப்ப இந்த மௌரியர்களுக்கு அப்புறம் இந்தியாவை ஒரே கொடையின் கீழ் ஆட்சி செய்யற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசர் யாருமே கிடையாது. அப்படியே இந்த சின்ன சின்ன அரசுக்கு தான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, புஷ்யமித்திர சுங்கர் அப்படின்றவர் சுங்க வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. அந்த சுங்க வம்சத்தை கடைசி அரசராக இருக்கக்கூடியவர் தேவபூபதி. அவரை கொன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவ கன்வர் வம்சத்தை தோற்றுவிக்கிறார் சரிங்களா. அப்ப ஒருத்தவங்களை கொன்னு ஒரு வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்ச ஒரு வம்சம் அப்படின்றது எதுவுமே இல்லாம போகுது சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அரசராக நம்ம பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னா குசான பேரரசு வரும். குசான பேரரசுன்னு சொல்லும்போது இதுவுமே ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருக்க போறது கிடையாது. இதுல நமக்கு கனிஷ்கர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். இந்த குஷான பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் காட்பீசியர் அப்படின்றவர் தான். இந்த குஷான பேரரசிலேயே ரொம்ப சிறந்தவராக இருக்கிறவர் யாருன்னா கனிஷ்கர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கனிஷ்கர் ரொம்ப முக்கியம் நமக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்ல அசோகர் ரொம்ப முக்கியம், மௌரியர்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேத காலம் அப்படின்னு சொல்றதுல அந்த வேத காலத்துல அவங்க எங்க வந்தாங்க, அவங்க எங்க குடியேறினாங்க, அந்த உபநிடதம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்படியே பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டுல பண்பாடு கலாச்சாரம் சேர சோழ பாண்டியர்கள் ரொம்ப முக்கியம். அப்படியே கூட டிராவல் ஆகிட்டு அப்படியே வாங்க சரிங்களா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா குஷான பேரரசுக்கு வந்திருக்கிறோம். குஷான பேரரசுல ரொம்ப தலை சிறந்தவராக இருக்கிறது யாருன்னா கனிஷ்கர் சரிங்களா. எந்த அளவுக்கு இவர் முக்கியம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய நாள் காட்டி சாகா ஆண்டுன்னு சொல்றோம் இல்லையா சரிங்களா. மேகநாத் சாகா அப்படின்றவருடைய தலைமையில நமக்கு காலண்டர் ஒன்று உருவாக்குறாங்க. 1957 இந்த காலண்டர் ஏற்றுக்கொள்ளப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால. அப்ப இந்த காலண்டர் அப்படின்றது யாருடைய ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா அந்த கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் சரிங்களா. கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி 78ல இருந்து நம்ம கணக்கெடுத்து இந்த காலண்டர் உருவாக்கியிருக்கிறோம். இந்தியாவுக்குன்னு ஒரு காலண்டர் உருவாக்கியிருக்கிறோம். இந்த காலண்டர்ன்றதே இந்த கனிஷ்கரை அவருடைய ஆட்சி காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கியிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சன் தான் இந்த கனிஷ்கர் சரிங்களா. இந்த கனிஷ்கர் ஒரு புத்த கவிஞரை ஆதரிச்சிருப்பார். அவர் பேர் அஸ்வகோஷர் அப்படின்னு சொல்றவர் தான். இவர் எழுதின ஒரு நூல் தான் புத்த சரிதம் அப்படின்ற நூல். சமஸ்கிருத மொழியில எழுதின நூல் தான் அந்த புத்த சரிதம் அப்படின்ற நூலே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த இரண்டும்.
இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது புத்த சமய மாநாட்டை வந்து இந்த கனிஷ்கர் அப்படின்றவர் கூட்டியிருப்பார். சரிங்களா? எங்கன்னா காஷ்மீர்ல கூட்டியிருப்பார். சரி, 4 புத்த சமய மாநாடு தான் மொத்தமே நடந்திருக்கும். அதுல ஒன்று வந்து அசோகர் வந்து கூட்டியிருப்பாரு, 2வது வந்து கனிஷ்கர் கூட்டியிருப்பாரு. இந்த கனிஷ்கரை வந்து 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்றோம். 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு புகழ்மிக்கவராக இவர் வந்து இருக்கிறாரு. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம். சரிங்களா? அடுத்ததா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாகர்கள் சாகர்கள் அப்படின்றவங்க தான். சரிங்களா? அப்ப சாகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குஜராத் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? குஜராத் பகுதி இந்த இந்த ஏரியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சாகர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னா ருத்ரதாமன் அப்படின்றவர் தான். சரிங்களா? அப்ப ருத்ரதாமன் அப்படின்றவர் தான். இவருடைய கல்வெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜினாகத் கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜினாகத் கல்வெட்டு அப்படின்றது ருத்ரதாமனுடைய கல்வெட்டு. அந்த சாகர்கள்ல ரொம்ப முக்கியமான பேரும் புகழும் வாய்ந்த அரசர் யாருன்னா ருத்ரதாமன். அவருடைய கல்வெட்டு தான் ஜினாகத் கல்வெட்டு. புக் பேக் கொஸ்டின் இது உங்களுக்கு. சரிங்களா? இந்த சாகர்கள் எந்த தலைநகரத்தை கொண்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. இது புக் பேக் கொஸ்டின், அதெல்லாம் பார்த்துங்க. சிர்ப் அப்படின்ற நகரத்தை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? சிர்ப் அப்படின்ற தலைநகரத்தை கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் சாகர்கள். சாகர்கள்ல சிறந்தவர் யாருன்னா ருத்ரதாமன். அவருடைய கல்வெட்டு எதுனா ஜினாகத் கல்வெட்டு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் இது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் அரசுகள்லாம் கிடையாது. அங்கங்கே ஒரு குட்டி குட்டி அரசுகள் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதில் புக் பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சில கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்டோ பெர்னஸ் அப்படின்றவர் தான். இவரை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றினது யாருன்னு கேட்பாங்க. புனித தாமஸ் அப்படின்றவர் தான் மாற்றிருப்பார். சரிங்களா? அடுத்ததான் இந்தோ கிரேக்க அரசர்கள்லேயே ரொம்ப அறியப்பட்டவர் யாருன்னா மினாண்டர் அப்படின்றவர் தான் ரொம்ப நன்கு அறியப்பட்டவர். அப்படியே புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்துங்க. 6th புக்கில் உங்களுக்கு இருக்கும். 9th புக்கில் பெருசாக இருக்காது. அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்தர்கள். குப்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு, சரிங்களா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 300லேருந்து 600 வரைக்கும் ஒரு 300 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க தான் அந்த குப்தர்கள். சரிங்களா? அப்போ இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆட்சி செஞ்சவர்கள் மௌரியர்கள். சரிங்களா? மௌரியர்கள்ல அதுவும் குறிப்பாக அசோகர் தான் வந்து தி கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வந்தவர் தான் அசோகர். அதுக்கப்புறமா இந்தியாவை வந்து ஒரு குடையின் கீழ் ஆட்சி செஞ்ச ஒரு வம்சமாக இருக்க போகிறது தான் அந்த குப்த வம்சம். இந்த குப்த வம்சத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? குப்த வம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குப்த வம்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான பர்சன்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கினா போதும். சரிங்களா? ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், குமாரகுப்தர், விஷ்ணுகுப்தர், இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இப்படி தான் இருக்கும். திரும்ப 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 கேட்டிங்கன்னா அப்படியே மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், சரிங்களா, குமாரகுப்தரை பற்றி பார்ப்போம், விஷ்ணுகுப்தரை பற்றி பார்ப்போம். இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஒருத்தவங்களுக்கும் ஒரு 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சு இந்த பாடம். சரிங்களா? சரி, ஓகே. குப்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய ஆட்சி காலத்து தான் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த விதமான தனிப்பட்ட கருத்துக்களும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே நம்ம அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அப்போ குப்தர்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்தை ஏன் சார் இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியாவில் அறிவியல், கட்டிடக்கலை, இலக்கிய கலை, சமஸ்கிருதம் வளர்ந்தது, இந்து சமயம் அப்படின்றது வளர்ந்தது, வேதகாலம் வளர்ந்தது. அதாவது வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எல்லாமே இவங்களுடைய காலகட்டம் தான். இவங்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவை ஆட்கொண்டிருந்த 2 பெரும் மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது புத்தம், சமணம், இந்த 2 மதங்கள் தான் வந்து ஆட்கொண்டிருக்கும். இந்த புத்தத்தையும் சமணத்தையும் பற்றி தனியாக நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த புத்தமும் சமணமும் உருவானதுல இருந்து இந்த மதம் அழிந்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? அதனால நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த குப்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த அறிவியல் வளர்ந்தது, கட்டிடக்கலை வளர்ந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. இரும்பு, தாது பொருட்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிறதெல்லாம் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் வளருது. அதனால இவங்களுடைய காலகட்டத்தை இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இந்த குப்த வம்சத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போனவர் யாரு அப்படின்னா சந்திரகுப்தர். சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஸ்ரீகுப்தர் அப்படின்றவரையும் இந்த ஸ்ரீகுப்தருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கடோர்கஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர்த்தையும் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க தான் குப்த வம்சத்துல தொடக்க காலத்துல இருந்த அரசர்கள். இவங்களுக்கு அப்புறமா வந்தவர் தான் இந்த கடோர்கஜனுடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர். இந்த சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் இந்த குப்த பேரரசை வந்து ஒரு அரசை வந்து பேரரசா மாத்துறாரு. அதனால இவரை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னா அதிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இவரு. சரிங்களா? இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து மிகவும் போற்றத்தக்க ஒருத்தவராக இருக்கக்கூடியவர் தான். இந்த குப்தர்களே ரொம்ப சிறந்தவர் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். இவருடைய தட்சிதானத படையெடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்ப இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஆட்சியை வந்து விரிவடைய செய்யறார். இந்த சமுத்திரகுப்தா இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
சமுத்திரகுப்தா இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போர் போர் போர்னு சொல்லி எல்லா பக்கமும் போரால வந்து பேரரசையே ஒரு மாபெரும் பேரரசாக ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வராரு. சரிங்களா. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி செய்யும்போது பல்லவர்கள் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா. இந்த பல்லவர்கள் வரைக்குமே அவர் வந்து படையெடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இலங்கையில மேகலவர்மன் அப்படின்ற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பான். சரிங்களா. அப்ப இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு புத்த கவிஞரை வந்து ஆதரிச்சிருப்பார். அவர் பேர் வந்து அஸ்வகோஷர் அப்படின்னு அஸ்வகோஷர் கிடையாது, வசுபந்து அப்படின்ற ஒரு புத்த கவிஞரை வந்து ஆதரிச்சிருப்பார். சரிங்களா. புத்த கவிஞர் வசுபந்து. இவர் தான் முதல்ல தர்க்கம் குறித்த நூலை வந்து எழுதுனது யாருன்னா அந்த வசுபந்து அப்படின்றவர் தான். சரிங்களா. சமுத்திரகுப்தர் ஆதரித்த ஒரு புத்த கவிஞர் வந்து இந்த வசுபந்து அப்படின்றவர் தான். அப்ப இந்த சமுத்திரகுப்தர்கள் என்னதான் வந்து வேத மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரிங்களா, அந்த குப்தர்கள் என்னதான் வேத மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலுமே இவங்க வந்து ஒரு சமய சார்பன்மையை பின்பற்றி இருந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இலங்கையை ஆட்சி செஞ்ச மேகலவர்மன் வந்து இங்க பீகார்ல இருக்கக்கூடிய புத்த கையாவில் ஒரு புத்த மடத்தை கட்டுறதுக்கு அனுமதி கேட்கும் போது இவர் வந்து அனுமதி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த கவிஞரான வசுபந்துவை ஆதரிச்சிருப்பாரு. சரிங்களா. அப்போ ஒரு சமய சார்பன்மையை பின்பற்றி இருந்திருக்காரு. இவர் தான் வந்து தங்க நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் தான். சரிங்களா. சமுத்திரகுப்தர் தான் தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. திராணா அப்படின்ற ஒரு தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. இவர் வந்து அரிசேனர் அப்படின்ற ஒரு அரிசேனர்ன்றவர் தான் இவருடைய ஒரு லெஃப்ட் ரைட்டு மாதிரி. சரிங்களா. இவர் கூடவே இருப்பார் எப்பயுமே. இந்த அரிசேனர் தான் இவரை பற்றி 33 வரிகள்ல அலகாபாத் தூண் கல்வெட்டுல இவரை பற்றி பொறிச்சு வச்சிருப்பார். சரிங்களா. அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றது சமுத்திரகுப்தருடைய சாதனையை பற்றி சொல்லக்கூடியது தான். இவர் வந்து தட்சிணானத படையெடுப்பு அப்படின்ற ஒரு படையெடுப்பை மேற்கொண்டு இந்த பக்கம் தென்னிந்தியாவில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பல்லவர்கள் விஷ்ணு கோபாலன் அப்படின்றவர் பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அது வரைக்குமே படையெடுத்து வந்திருப்பாரு. இந்த பக்கம் இலங்கையில வந்து இருக்கக்கூடிய சரிங்களா இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மேகலவர்மன் அப்படின்றவரு இவருக்கு கப்பம் கட்டுவாரு. சரிங்களா. அந்த பக்கம் அப்படியே இந்தியா முழுக்க, சரிங்களா, பாகிஸ்தானு இந்தியா இந்த பக்கம் ஃபுல்லாவே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரிங்களா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு அரசராக இருப்பாரு. இவரை வந்து இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய நெப்போலியன் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி புனைப்பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி 2ஆம் அசோகர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், கனிஷ்கரை பார்த்தோம். சரிங்களா. இப்ப இரண்டாம் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தரை சொல்றாங்க. அப்ப சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்றவர் ஒரு மாபெரும் அரசராக இருந்திருக்கிறார். சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா இசை மீது நாட்டம் கொண்டு இருந்திருக்கிறாரு. இவரை வந்து கவிராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா வசுபந்து வந்து இவருக்கு கவிராஜான்ற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா. இவர் வந்து நாணயம் வாசிக்கிற மாதிரி இந்த திராணன்ற நாணயத்தை வந்து வெளியிட்டார் இல்லையா, நாணயம் வாசிக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க, வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவத்தோட தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. திராணா அப்படின்ற தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பத்தி நம்ம பார்க்கறதுல முக்கியமானது. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் வரார். 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து இவருடைய சாதனைகள் அப்படின்னு சொன்னோம்னா என்னதான் அந்த சமுத்திரகுப்தர் வந்து இந்தியாவில் பல பகுதியெல்லாம் படையெடுத்து வென்றாலுமே சாகர்களை மட்டும் வென்று இருக்க மாட்டார். சாகர்கள்னு சொன்னா குஜராத் பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. அப்ப அந்த சாகர்களை வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் வெற்றி கொண்டார். சரிங்களா. சாகர்களை வென்றவர் இவர் தான். சரிங்களா. அப்ப இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. சரிங்களா. விக்ரமாதித்யன், தேவகுப்தன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்கும். புனை பெயர்களுக்கு பேர் போனவர் யாருன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அப்ப இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர். இவருடைய அவையில வந்து 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா. அப்ப பெரிய பெரிய சயின்டிஸ்டா அந்த காலத்துல இருந்தவர் ஆரியப்பட்டா இருந்திருப்பாங்க. சரிங்களா. நிறைய முக்கியமான அறிஞர்கள் 9 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 9மே முக்கியம். அவங்க எழுதின புத்தகங்கள் முக்கியம். சரிங்களா. ஆரியப்பட்டா அவங்கள பத்தி கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா. வானவியல்ல அறிஞராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்திருப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுர்வேத நிபுணர் இருந்திருப்பாங்க. மருத்துவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. தன்வந்திரி இவங்களாம் இருந்திருப்பாங்க. சுசுருதர் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. சரிங்களா. 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. இதுதான் கொஸ்டின் ஏரியா. சரிங்களா. கொஸ்டின் ஏரியானா இதுதான். சரிங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். இவரோட பையன் குமாரகுப்தர். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார். பீகார்ல இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றத கட்டியிருப்பவர் இவர் தான். இதுதான் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌத்த மடாலயமாக இருந்திருக்கும். ஒரு புகழ்பெற்ற பௌத்த மடாலயமாக இருந்திருக்கும். அடுத்ததான் வந்து பார்க்கும்போது ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை எல்லாம் விரட்டி அடிச்சிருப்பார். சரிங்களா. இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டுன்றது இவரை பற்றி சொல்லும். ஹீனர்களுடைய படையெடுப்பு தான் அந்த குப்தருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். சரிங்களா. அடுத்ததா விஷ்ணுகுப்தர். இவர் தான் வந்து குப்த வம்சத்துல கடைசி அரசர்.
சரிங்களா. அப்போ குப்தர்களை பற்றி பார்க்கும்போது இதுதான் முக்கியமான விஷயம். திரும்ப ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணலாம், திரும்ப ஒரு டைம் பாருங்க. குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். சரிங்களா. இந்த ஸ்ரீகுப்தரும் கடோர்கஜனும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு சொல்றாங்க. சந்திரகுப்தரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா மகாராஜா, அதிராஜா, ராஜாதி ராஜான்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குப்த பேரரசை விரிவடைய செய்கிறார். ஒரு பெரிய பேரரசா உருவாக்குறார். சரிங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சாதனையை பற்றி சொல்லக்கூடியது மெக்ரோனி இரும்பு தூண் கல்வெட்டு. சரிங்களா. அது வந்து சந்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி சொல்லுது. சரிங்களா. அடுத்ததான் சமுத்திரகுப்தர், அவருடைய பையன் சமுத்திரகுப்தர் போருக்கு புகழ் பெற்றவராக இருக்கிறார். போர் எடுத்து பல நாடுகளை தன்னுடைய நாடு கூட இணைத்து இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வராரு. சரிங்களா. அடுத்ததாக இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா இவர் வந்து கலை இலக்கியங்களில் ரொம்ப பெயர் பெற்றவராக இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து இசை மீது நாட்டம் கொண்டவராக இருக்காரு. இவருக்கு கவிராஜான்ற பட்டத்தை வந்து வசுபந்து கொடுக்குறாரு. வசுபந்து யாருன்னா அவர் வந்து ஒரு புத்த கவிஞர். அந்த புத்த கவிஞரை ஆதரிச்சவர் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர். இவருடைய ஒரு அவை புலவராக இருக்கிறவர் தான் அரிசேனர். அரிசேனர் தான் இந்த சமுத்திரகுப்தருடைய இந்த வெற்றிகளை பற்றியும் அவரோட தட்சிணானந்த படையெடுப்பை பற்றியும் 33 வரிகள்லாம் அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாரு. சரிங்களா. இவர் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து வீணை வாசிக்கிற மாதிரி தங்க நாணயத்தில் பொறித்து வெளியிட்டிருக்கிறார். அந்த நாணயத்தின் பேர் என்னன்னா திராணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்ததாக இவர் வந்து தென்னிந்தியா வரைக்குமே படையெடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்போ பல்லவ மன்னன் விஷ்ணு கோபாலன் அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேகலவர்மன் அப்படின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பார். சரிங்களா. இவர் தான் 2ஆம் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவர் தான் 2ஆம் நெப்போலியன், இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய நெப்போலியன் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 2ஆம் நெப்போலியன் இல்லைப்பா, இந்தியாவின் நெப்போலியன். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லும் பொழுது சமுத்திரகுப்தர் என்னதான் வீரராக இருந்தாலுமே அவர் சாகர்களை மட்டும் வெற்றி கொண்டிருக்க மாட்டார். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் சாகர்களையுமே வெற்றி கொண்டிருப்பார். சரிங்களா. சாகர்களை வென்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவருக்கு பல புனைப்பெயர்கள்லாம் இருக்குது. இவருடைய அவையில் 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. நவரத்தினா அப்படின்னு சொல்லி இவருடைய அவையை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. இவருடைய காலகட்டத்தில் தான் சீனாவுடைய அறிஞர் பாகியான் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் சீன பயணி பாகியான் வந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் தான் வருகை தந்திருப்பாரு. இது வந்து நம்ம எஸ்ஐ கொஸ்டின்ல இப்போ கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய குமாரகுப்தர், இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கற்றாரு. அடுத்ததாக ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை விரட்டியவர். விஷ்ணுகுப்தர் அப்படின்றவர் கடைசி குப்த அரசர். குப்த பேரரசு அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா ஹீனர்களுடைய படையெடுப்பு தான். சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கிலா, சரிங்களா, சேஸ்திரா இந்த மாதிரிலாம் இருக்கும். கீழானா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரிசு நிலம், சேத்ரா அப்படின்னு சொல்லும்பொழுது பயிரிடக்கூடிய நிலம், அடுத்த வஸ்தின்றது குடியிருப்பு நிலம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை கொடுத்துருவோம், பார்த்துக்குங்க ஒரு டைம். சரிங்களா. சரி, ஓகே. இதுவே வந்து ரொம்ப டைம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிற பகுதிகள் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டைய இந்தியா அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம். இதுக்கப்புறமா ஹர்ஷர் இருப்பார். ஹர்ஷருடைய அந்த ஆட்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பில். புத்தம் சமணத்தை முடிச்சுட்டு ஹர்ஷரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. ஹர்ஷரை பற்றி பார்க்கலாம். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இவங்களை பற்றி அப்படியே பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே டெல்லி சுல்தானியம் அந்த அளவுக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 6வது 9வது புத்தகங்களை நம்ம வந்து ஓரளவுக்கு நெருங்கி இருக்கோம். சரி, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிங்க. கண்டினியூஸாக உங்களுடைய கனவை நோக்கி ஓடுங்க. நாங்கள் கூடவே இருக்கோம். திரும்ப திரும்ப இந்த ஆடியோ இன்னும் ஒரு டைம் கூட கேளுங்க. கேட்டுட்டு நம்மளோட மெட்டீரியலை படிங்க. படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.